Hello students, welcome to our YouTube channel. நம்ம RRB NTPC எக்ஸாம்ஸ்க்காக டெய்லி ஒரு மேக்ஸ் டாபிக்ன்றத ஒன் ஷார்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ன்றது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். நேத்து நம்ம பர்சன்டேஜ் டாபிக் வந்து பார்த்தோம். பர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து ரெண்டு क्वेश्चन NTPC எக்ஸாம்ல கேட்பாங்க. இன்னைக்கு பார்க்க போற ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல இருந்து மூணு क्वेश्चन எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? சோ நம்ம ஒன் ஷார்ட் வீடியோ மேக் பண்றதுக்கான மெயின் ரீசன் நிறைய பேர் மேக்ஸ்ல வீக்கா இருப்பீங்க, நிறைய பேர் ப்ராப்பரா சிலபஸ் கவர் பண்ணிருக்க மாட்டீங்க, ப்ராப்பர் ரிவிஷன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வீடியோல ஒரு 2 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றது மூலமா அந்த டாபிக்ல எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ப்ரொவைட் பண்ணுங்கிறதா இந்த ஒன் ஷார்ட் சீரீஸா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் பாருங்க. இதுல சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நாம டீச் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களோட என்டிபிசி எக்ஸாம்ஸ்ல இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிக்ஸ் இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்னா என்னங்கிற அந்த ரொம்ப சிம்பிள் பேசிக்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதோட ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இருக்கக்கூடிய எல்லா டைப்பு, அந்த டைப்ல இருந்து லாஸ்டா முடிஞ்ச என்டிபிசி 2025 நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸோட சேர்த்து தான் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ நீங்க பேசிக்ஸையுமே அண்ட் எல்லா டைப்ஸையுமே பார்த்துக்கிட முடியும். லேட்டஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸையுமே இதுல நீங்க ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துக்கிட முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ன்றது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற டாபிக். முதல்ல ரேஷியோனா என்ன? ஆக்சுவலா ரேஷியோங்கிறது ஒரு ரெண்டு பொருட்களை, ரெண்டு விஷயத்த நாம கம்பேர் பண்ணுவோம். தமிழ்ல ஒப்பீடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? தமிழ்ல ரேஷியோனா விகிதம்னு அர்த்தம். ஸோ ரேஷியோ அண்ட் விகிதம்ங்கிறது ரெண்டு பொருட்களை நம்ம கம்பேர் பண்ணுவோம், ஒரு ரிலேஷனுக்கு கொண்டு வருவோம். அதுதான் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கூடை இருக்கு. ஓகேவா? இந்த கூடையில 30 ஆப்பிள் இருக்கு. ஓகேவா? ஒரு 20 ஆரஞ்சு இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒப்பீட்டு பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்தையும் ரேஷியோல சொல்லுங்க. நம்ம எப்படி சொல்லணும்னா, இப்போ ஆப்பிள் ஆரஞ்சு. ஓகேவா? ஆப்பிள் எவ்வளவு இருக்கு? 30 இருக்கு. ஆரஞ்சு எவ்வளவு இருக்கு? இவ்வளவு 20 இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இஸ்ட்ங்கிற இந்த சிம்பிள் வைக்கவா, இப்படி வச்சாலே ரேஷியோன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த ஆப்பிளும் ஆரஞ்சும் என்ன ரேஷியோல இருக்கு? 30:20 இருக்கு. ஓகேவா? இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுத்தையுமே காமனா சில நம்பர்ஸால நம்ம டிவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதையும் 10ஆல கட் பண்ணலாம், இதையும் 10ஆல கட் பண்ணலாம், இதையும் 2ஆல கட் பண்ணலாம், இதையும் 2ஆல கட் பண்ணலாம், இதையும் 5ஆல கட் பண்ணலாம், இதையும் 5ஆல கட் பண்ணலாம். கரெக்டா? இப்போ அப்படி நம்ம கட் பண்ணோம்னா இங்க 0 இங்க 0 கட் ஆயிடும். அப்போ 3:2 வரும். அப்போ இந்த கூடையில இருக்கக்கூடிய ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சோட ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 3:2 தான் நம்ம சொல்லணும். இப்படிதான் நம்ம ரேஷியோன்றதை ஃபைண்ட் அவுட்ங்கிறத பண்ணுவோம். ஓகேவா? எந்த நம்பரா இருக்கட்டும், எத்தனை விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எழுதி அதை காமனாக இருக்கக்கூடிய நம்பரால டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்முலா கிடைக்கும். அதை தான் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரேஷியோங்கிறது ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுவோம், கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கும்? இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து 750 இருக்காங்க, 750 பாய்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 இருக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் ரேஷியோல சொல்லுங்கன்னா எப்படி சொல்லணும்? இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ். ஓகேவா? 750 300 0 0 இஸ்டு வச்சாதான் ரேஷியோன்னு. 0 0 கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் 75 இருக்கு, இங்க 30 இருக்கு. இப்போ இது ரெண்டுமே 5ஆல கட் ஆகுமா? 5ஆல கட் பண்ணுங்க, 6 டைம் போகும். இது 5ஆல கட் பண்ணீங்கன்னா 1 டைம் போகும். 7ல் 5 போட்டுனா 2 இருக்கும், 25 இருக்கும். ஸோ 5 டைம் போகும். ஸோ 15 6ன்னு இருக்கும். இப்போ இந்த 15 6 இது ரெண்டுமே 3ஆல கட் ஆகுமா? அப்போ 3ஆல கட் பண்ணுங்க, 5 டைம் போகும். இது பார்த்தீங்கன்னா 2 டைம் போகும். அப்போ அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 5:2. இதுதான் இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோடைய ரேஷியோ. இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கலாம். நாம இந்த மாதிரி ரேஷியோ எழுதிட்டு ரெண்டு சைடுமே ஒரே நம்பரால தான் டிவைட் பண்ணணும், வேற வேற நம்பரால டிவைட் பண்ணக்கூடாதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 14 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து 2ஆல கட் ஆகும். ஸோ நான் இதை 2ஆல கட் பண்ணிட்டு இது 7ஆல கட் ஆகும். அது நான் 7ஆல கட் பண்ணிட்டு 2 இப்போ 1:2 நான் போடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி போடக்கூடாது. நாம இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணுறப்போ ஒரே நம்பரை வச்சு தான் கட் பண்ணணும். ஓகேவா? ஒருவேளை அப்படி கட் ஆகாமல் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 7 இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 31 இருக்கு.
இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேம் நம்பரால கட் பண்ண முடியாது. அப்போ இதை இதுக்கப்புறம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இதுதான் இதோட ரேஷியோவா வந்து இருக்கும். ஓகேவா? எப்பவுமே ரெண்டு சைட் கட் பண்ணுறப்போ ஒரே நம்பரை வச்சு தான் கட் பண்ணணும். வேற வேற நம்பரை வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது. எப்படி இங்க பார்த்தோமோ முதல்ல இங்க 0 கட் பண்ணோம். ஓகேவா? ஏன்னா ரெண்டுத்துலயுமே 0 காமனா இருக்கு. அதனால 0வை கட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? இங்க பாருங்க 0வை கட் பண்ணோம். அதுக்கப்புறம் இது ரெண்டுமே 5ஆல போற மாதிரி இருக்கு. ஸோ அதனால 5 வச்சு கட் பண்ணோம் ரெண்டு சைடுமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இது ரெண்டு சைடுல பேலன்ஸ் 15 இருந்துச்சு, இங்க 6 இருந்துச்சு. இது ரெண்டுமே 3ஆல கட் ஆகும். அதனால அதுக்கப்புறம் 3ஆல கட் பண்ணோம். 5 2ன்னு வந்துச்சு. இதுக்கப்புறம் இது ஃபர்தரா கட் ஆகாது. ஸோ அதனால இதுதான் இதோடைய சிம்பிளிஃபைடு ரேஷியோ ஃபார்மேட். ஓகேவா? இப்படிதான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் நம்ம எழுதணும். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரேஷியோனா என்னன்னு பார்த்தோம். ரேஷியோனா ரெண்டு விஷயத்த நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? கம்பேர் பண்ணி ஒரு ரிலேஷனுக்கு கொண்டு வருவோம். ஓகேவா? 5:2 இப்படி ரிலேஷன் கொண்டு வரோம். இதுதான் ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரேஷியோ நமக்கு ஒரு வேல்யூ நம்ம வந்து எடுத்தோம். அந்த வேல்யூல இருந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சோம். இதே இது ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்கூல்ல 1000 பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்கூல்ல 1000 பேர் இருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்களுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா 3:7 சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்மள்ட்ட பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சால்வ் பண்றது? ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ரேஷியோ எடுக்கிறோம் தெரியுமா, அதோடைய டோட்டல் வேல்யூ இருக்குல்ல, அந்த டோட்டல் வேல்யூங்கிறது நமக்கு ஒரிஜினல் டோட்டல் வேல்யூ இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3:7 இருக்கு. ஓகேவா? இப்போ 3:7ங்கிறது ரேஷியோ ஃபார்மேட், சிம்பிளிஃபைடு ஃபார்மேட். இது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. அதாவது இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 750 300 இது வந்து ஒரிஜினல் வேல்யூ. அதோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் 5:2ங்கிறது. ஓகேவா? இப்போ இந்த 5:2ங்கிறது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. 750 and 300 தான் ஒரிஜினல் வேல்யூ. ஓகேவா? அப்போ இங்க 3:7ங்கிறது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இது ரேஷியோ, சிம்பிளிஃபைடு ஃபார்ம். ஓகேவா? அப்போ இதோடைய ஏதாவது ஒன்னால நம்ம டிவைட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்போம். அது எந்த நம்பரால டிவைட் பண்ணணுன்றது நமக்கு தெரியாது. ஆனா ரெண்டு சைடுமே நம்ம காமனா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தானே வச்சு டிவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல ஒரு எக்ஸ் போட்டுக்கலாம், இந்த இடத்துல ஒரு எக்ஸ் போட்டுக்கலாம். அந்த காமனான நம்பர் என்னன்னு தெரிஞ்சா அதை இது கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்னன்றது கிடைச்சிடும். அதுக்காக இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 10xங்கிறது வரும். இந்த 10x ரேஷியோவோட சம்முங்கிறது அந்த டோட்டல் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்போ 10x தான் 1000னா எக்ஸோட வேல்யூ என்ன? 0 0 கட் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது 100. எக்ஸோட வேல்யூ 100. அப்போ பாய்ஸோட வேல்யூ என்னது? 3 × 100. கேர்ள்ஸோட வேல்யூ என்னது? 7 × 100. ஸோ இது சால்வ் பண்ணோம்னா பாய்ஸோட வேல்யூ 300, கேர்ள்ஸோட வேல்யூ 700. இதுதான் அதோடைய ஒரிஜினல் வேல்யூ. ஓகேவா? இப்படி தான் நம்ம வேல்யூ கொடுத்து ரேஷியோ கொடுத்தாங்கனால ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதில் யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை. சிம்பிளான ஒன்று தான். டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, இண்டிவிஜுவல் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதோட கம்பேர் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த இண்டிவிஜுவல் பர்சன் பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும் அவங்களோட கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கான ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சோம். இப்போ சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கான கவுண்ட்டுக்கோட டிஃபரன்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம், பாய்ஸு கேர்ள்ஸுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு கண்டுபிடிச்சோம், எவ்வளோ பர்சன் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 400. ஆக்சுவலாக இந்த 400ங்கிறது நம்ம இதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி இவ்வளோ நேரம் செய்யணும். அப்படிலாம் தேவை கிடையாது. ரேஷியோ எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4x. ஓகேவா? 10x தான் 1000னா 4xோட வேல்யூ என்னது? 4xோட வேல்யூ தேவை. அப்போ இந்த 10 கீழே கொண்டு வாங்க. 10 கீழே கொண்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துல வெறும் x இருக்கும். நமக்கு 4x தேவை. அப்போ ரெண்டு சைடு x நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 0 0 கட் ஆகும். ஸோ 400 தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். சரி, இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ பார்க்கலாம். நமக்கு 10xோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். நமக்கு 4xோட வேல்யூ தான் தேவை. அந்த 4x வேல்யூ எப்படி கொண்டு வரலாம்? இப்போ 10x = 1000ன்னு இருக்கு. ஓகேவா? நம்மள்ட்ட 4xோட வேல்யூ தேவை. 4xோட வேல்யூ தேவைன்னா இதில் ஏதாவது ஒன்று கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 10 இங்கே கொண்டு வரலாம். x = 1000/10. இது எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நமக்கு 4xோட வேல்யூ தான் தேவை. அப்போ ரெண்டு சைடும் 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 0 0 கட் ஆகும். 100 × 4
400 அதான் 4xோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிட்டா. ஸோ இப்படி செஞ்சு தான் இந்த 400 கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. டைரக்டா கொஸ்டின்ல இருந்தே நமக்கு இதற்கான வேல்யூன்றதை நம்மளால ஃபைண்ட் அவுட்ங்கிறத பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்தது இந்த பிரைம் நம்பர் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் என்னென்ன நம்பர்லாம் பிரைம் நம்பர்ன்றதை இந்த இமேஜ்ல உங்களுக்கு இருக்கும். இது எல்லாருமே கட்டாயம் 1க்கு 2 டைம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும் நமக்கு ரேஷியோ கொஸ்டின் சால்வ் பண்ண. ஏன் ரேஷியோ கொஸ்டின் சால்வ் பண்ண இதெல்லாம் தேவைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட இது கொடுக்குறாங்க 14:35 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நீங்க ரேஷியோ சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ரெண்டு சைடும் காமனா இருக்கிற நம்பரால நீங்க வந்து கட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ 7ஆல கட் ஆகுமா? 2 டைம் போகும். இதுவுமே 7ஆல கட் பண்ணலாமா? 5 டைம் போகும். அப்போ 14:35ங்கிற இந்த ரேஷியோவோட சிம்பிளிஃபைடு வேல்யூ 2:5ன்னு நம்ம போடுவோம். கரெக்டா? இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்பரு. 14 7ல போகும், 2ல போகும்னு உங்களுக்கு தெரியும். 35 7ல போகும், 5ல போகும்னா உங்களுக்கு தெரியும். இதுல யாருக்கும் எந்த பிரச்சனை இருக்காது கட் பண்றதுல. ஏன்னா ரெண்டுத்துலயுமே காமனா அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சில நம்பர் நம்ம அந்த அளவுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டோம், நிறைய ஃபெமிலியரா இருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1471 இருக்கு வச்சுக்கோங்க. 71 எந்த நம்பர்ல போகும்ட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. 3ஆல போகுமா? அப்படி 3ஆல போகும்னா 2 டைம் போகும். இதுல 1 இருக்கும். 11 3ஆல போய் அப்போ 3ஆல போகாது. அப்ப 4ஆல போகுமா? 5ஆல போகுமா? 6ஆல போகுமான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது நமக்கு டைம் தான் வேஸ்ட் பண்ணும். அதை விட நம்ம இந்த பிரைம் நம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரைம் நம்பர்னா என்ன? அந்த நம்பர் 1ஆல கட் ஆகும் அண்ட் அந்த சேம் நம்பரால கட் ஆகும். அதாவது 71ங்கிறது பிரைம் நம்பர். இந்த நம்பர் 1ஆல கட் ஆகும், அதுக்கப்புறம் 71ஆல கட் ஆகும். இன் பிட்வீன் இல்லைன்னா அதுக்கப்புறம் எந்த நம்பராலும் இந்த 71ங்கிறது கட் ஆகாது. அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இந்த 71 கொடுத்துருக்காங்கன்னா இது ஃபர்தரா நம்மளால சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. 14:71 தான் ஃபைனல் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம 2 3 4 5ன்ட்டு உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது டைம் தான் வேஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி என்னென்ன நம்பர்லாம் பிரைம் நம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு டைம் சேவிங்கா இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து என்னென்ன நம்பர்லாம் வந்து நான் பிரைம் நம்பர்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி இது பண்ணிக்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. 14 71 கம்பேர் பண்றப்போ இது ரெண்டுமே கட் ஆகாது, அதனால அப்படியே விட்டுருக்கோம். இதே இது 82 41 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 41ஆல இதை கட் பண்ணலாமா? 2 டைம்ஸ் போகுமா? 2:1ன்னு வரும். ஓகேவா? இது புரிஞ்சிட்டல? இதோட இதையும் கன்ஃபியூஸ் ஆகல. அதே இது 83 41 இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே காமனா ஒரு நம்பரால டிவைட் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதை இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா இதுவும் பிரைம் நம்பர், இதுவும் பிரைம் நம்பர். இதுக்கப்புறம் ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதான் சிம்பிளிஃபைடு ஃபார்ம். ஸோ இதுல இருந்து என்ன நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். இந்த பிரைம் நம்பர் இத்தனை நம்பர் இருக்கு, இது எல்லாத்தையும் நான் எப்படி மெமரைஸ் பண்றது? எனக்கு மெமரைஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைம் நம்பர் எல்லாமே ஆரோட மல்டிபிள் இருக்கு தெரியுமா? ஆரோட மல்டிபிளுக்கு 1 கூட இருக்கும், இல்லைன்னா 1 கம்மியா இருக்கும். இப்படிதான் பிரைம் நம்பர் எல்லாமே இருக்கும். ஆரோட மல்டிபிள்னா என்ன? 6வது வாய்ப்போட உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 6 12 18 24 30 36 42 6வது வாய்ப்போட போறோம். 1 × 6 6 2 × 6 12 3 × 6 18 4 × 6 24 5 6 30 6 6 36 7 6 42 8 6 48 9 6 54 5 6 60 11 66 72 78 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ இது வந்து 6வது வாய்ப்பாடு உங்க எல்லாருக்குமே கட்டாயமா தெரியும். ஓகேவா? இந்த 6வது வாய்ப்பாடுல 1 கூட 1 கம்மியா தான் பாத்தீங்கன்னா இந்த பிரைம் நம்பர்னு இருக்கும். இந்த 2 3 விட்டுருங்க. இது 2 3 பிரைம் நம்பர் எப்பவுமே நான் வச்சுக்கோங்க. 6ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மல்டிபிள். இந்த 6ல இருந்து -1 பண்ணா 5 பிரைம் நம்பர். 6ல இருந்து +1 பண்ணா 7 பிரைம் நம்பர். இப்போ 12ல இருந்து -1 பண்ணா 11 பிரைம் நம்பர். 12ல இருந்து 1 பிளஸ் பண்ணா 13 பிரைம் நம்பர். 18ல இருந்து -1 பண்ணா 17 பிரைம் நம்பர். 18ல இருந்து 1 பிளஸ் பண்ணா 19 பிரைம் நம்பர். 24ல இருந்து -1 பண்ணா 23 பிரைம் நம்பர். 24 + 1 25 பிரைம் நம்பரா வராது. ஏன்னா 25வது நம்பருங்கிறது 5ஆல கட் ஆகும், 1ஆல கட் ஆகும், 25ஆல கட் ஆகும். எந்த நம்பரு 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டும் கட் ஆகுதோ அதுதான் பிரைம் நம்பர். இன்னொரு நம்பர் வந்துட்டனாலே அது பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப 25 பிரைம் நம்பர் கிடையாது. இப்படிதான் நம்ம செக் பண்ணணும். 6வது வாய்ப்பாடை போடுங்க, -1 +1 பண்ணுங்க, வேற எந்த நம்பராலையும் கட் ஆகலைன்னா அது பிரைம் நம்பர். இப்போ 30 -1 பண்ணா 29 பிரைம் நம்பர். 30 + 1 31 பிரைம் நம்பர். 36 - 1 35 5ஆல கட் ஆகும், 7ஆல கட் ஆகும். அப்ப அது பிரைம் நம்பர் கிடையாது. +1 37 பிரைம் நம்பர்.
42 மைனஸ் 1 41 பிரைம் நம்பர். 42 பிளஸ் 1 43 43 பிரைம் நம்பர். 48 மைனஸ் 1 47 47 பிரைம் நம்பர். 48 பிளஸ் 1 49 7 7 49. அப்போ இது 7ஆல கட் ஆகும், 49ஆல கட் ஆகும், 1ஆல கட் ஆகும். அப்போ இது பிரைம் நம்பரா கிடையாது. ஸோ அப்போ 49 வராது. 54 மைனஸ் 1 53 பிரைம் நம்பர். 54 பிளஸ் 1 55 55 11ஆல கட் ஆகும், 5ஆல கட் ஆகும், 1ஆல கட் ஆகும், 55ஆலையும் கட் ஆகும். அப்போ இது பிரைம் நம்பரா கிடையாது. அப்போ 55 பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ 60 இருக்கு. 60 மைனஸ் 1 59. இந்த கிளாஸஸ்ல இந்த பிடிஎஃப் கொஞ்சம் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது என்ன இஷ்யூன்னு ஃபைன் பண்ண ட்ரை பண்ணோம், என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது சொல்யூஷன் தெரியும்னா ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. கண்டென்ட்ல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 60 மைனஸ் 1 59 பிரைம் நம்பர். 60 பிளஸ் 1 61 பிரைம் நம்பர். 66 மைனஸ் 1 65 65ங்கிறது 5ஆல கட் ஆகும். கரெக்டாக? அப்போ அது பிரைம் நம்பரா கிடையாது. 66 பிளஸ் 1 67 67 பிரைம் நம்பர். 70 மைனஸ் 71 மைனஸ் 72 மைனஸ் 1 71 71 பிரைம் நம்பர். 72 பிளஸ் 1 73 பிரைம் நம்பர். 78 மைனஸ் 1 77 வரும். 77னா 7ஆல கட் ஆகும், 11ஆல கட் ஆகும், 1ஆல கட் ஆகும், 77ஆல கட் ஆகும். அப்போ இது பிரைம் நம்பரா 77 கிடையாது. இப்போ 78 பிளஸ் 1 79 79 பிரைம் நம்பர். 78க்கு அப்புறம் அடுத்த 6ஓட மல்டிபிள் என்னது? 84. 84 மைனஸ் 1 83 83 பிரைம் நம்பர். 84 பிளஸ் 1 85 85 5ஆல கட் ஆகும். அப்போ அது பிரைம் நம்பரா கிடையாது. 5ஆல கட் ஆகுங்கிறதுனால பிரைம் நம்பர்னு கிடையாது. 5ஆல கட் ஆகுதுன்னா அது 1ஆல கட் ஆகும், 5ஆல கட் ஆகும், 84ஆலையும் கட் ஆகும். அதனால பிரைம் நம்பர் இல்லைன்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்த மல்டிபிள் என்ன? 6ஓடது 90. ஓகேவா? 90 மைனஸ் 1 89 89 பிரைம் நம்பர். ஓகேவா? 91 பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் 86 86 மைனஸ் 1 95 95 5ஆல கட் ஆகும். அப்போ அது பிரைம் நம்பர் கிடையாது. பிளஸ் 1 97 97ங்கிறது பிரைம் நம்பர். ஸோ இந்த நம்பர்ஸ் தான் 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர். இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கான ட்ரிக்கும் நான் சொல்லி தந்திருக்கேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரேஷியோல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஓகேவா? இப்போ ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரேஷியோ நம்ம பார்த்தோம். இப்போ ரேஷியோ இருக்கா? இந்த ரேஷியோவை நம்ம 30:20 3:2 இருக்கா? இதை நம்ம 3/2ன்னு எழுதிக்கலாம். தப்பே கிடையாது. ஓகேவா? இப்போ ப்ரொபோர்ஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ரேஷியோ இருக்கா? அதாவது A:B ஒரு ரேஷியோ இருக்கு, C:Dங்கிற ரேஷியோ இருக்கு. இந்த 2 ரேஷியோவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். அந்த ப்ரொபோர்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்னா, A:B இந்த ஈக்குவல் டு C:Dன்னு எழுதுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷன்னா 2 ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கும். அதோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A வந்து A:B 1:2 இருக்குன்னா C:Dயும் 1:2 தான் இருக்கும். ஸோ 2 ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கிறத தான் நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இதை எப்படி எழுதிக்கலாம்? A/B எழுதிக்கலாமா? C:D C/Dன்னு எழுதிக்கலாமா? இரண்டு ஈக்குவல் தான் சொல்லியிருக்கோம். அப்போ இது இப்படி ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சா உங்களுக்கு? ப்ரொபோர்ஷனுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. 2 ரேஷியோ வேல்யூ ஈக்குவலா இருக்கும். அதை தான் நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். சார் 1:2 1:2 இருந்தால் மட்டும்தான் அப்படியா? இல்லைனா இது வேற மாதிரி இருந்தா கிடையாது. வேற மாதிரினா இப்போ இது 1:2 இருக்கு. ஓகேவா? அதே இதுல 5:10 இருக்கு. சார் இது ரெண்டுமே சேம் வேல்யூவா? இல்ல 1:2 இங்க 5:10 இருக்கு. இது ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. இது சிம்பிளிஃபை பண்ணாம இருக்குல்ல. சிம்பிளிஃபை பண்ணா 5ஆல கட் ஆகுமா? ஒரு டைம் போகும், 2 டைம் போகும். 1:2 1:2 தானே இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷன்ங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேவா? இவ்வளவுதான் ப்ரொபோர்ஷன் என்னது. ஜஸ்ட் பேசிக் தான் பார்த்துருக்கோம். இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் டைப் வைஸ். அப்போ ஒவ்வொரு டைப்லையும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அது எப்படி சால்வ் பண்றதுலாம் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேசிக் ரேஷியோ ஆர்டர் மெத்தட். ஓகேவா? அதாவது ஜஸ்ட் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதை எப்படி எழுதுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ரேஷியோனா என்ன, ரேஷியோவை எப்படி எழுதுறது, எப்படி டிவைட் பண்றது, எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்த்தோம். வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதோட ரேஷியோ வேல்யூ கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். பிரைம் நம்பர் என்னன்றதை பார்த்தோம், ஏன்னா கால்குலேஷனுக்கு சிம்பிளா இருக்கிறதுக்காக. அடுத்தது ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போதான் டைப்பே ஸ்டார்ட் பண்றோம். இதான் டைப் நம்பர் 1 பேசிக் ரேஷியோ மெத்தட். பேசிக் ரேஷியோ மெத்தட்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட A:B கொஸ்டின்ல சொல்லுவாங்க. A:B 1:2 நீங்க எனக்கு கண்டுபிடிங்க 2A + 7B யோட வேல்யூ எனக்கு என்னன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுவாங்க.
வெறுமனே இப்படி மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன அர்த்தம்னா ஏயோட வேல்யூ 1ன்னு அர்த்தம், பியோட வேல்யூ 2ன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஏயோட வேல்யூ என்னது 1, பியோட வேல்யூ என்னது 2. இப்போ இதை சால்வ் பண்ணா 2 × 1 2, 7 × 2 14. ஸோ ஆட் பண்ணா 16. 16 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த பேசிக் டைப்ல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி நம்மளுக்கு தந்துடுவாங்க. A/B வந்து 1:2, B/C வந்து 5:7 அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட A/B/Cயோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? உடனே நம்ம என்ன எழுதிடக்கூடாது, 1:2 1:2 5:7 அப்படின்னு நம்ம எழுதிடக்கூடாது. ஏன் அப்படி எழுதக்கூடாதுன்னா, இங்க நல்லா கவனிங்க, பியோட வேல்யூங்கிறது ரெண்டுத்துலயுமே பியோட வேல்யூ இருக்கு. இங்கேயும் பியோட வேல்யூ இருக்கு, இங்கேயும் பியோட வேல்யூங்கிறது இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டுத்துலயுமே பியோட ரேஷியோங்கிறது வேற வேற இருக்கு. ஓகேவா? ஆப்வியஸா வேற வேற வரலாம். ஏன்னா நம்ம இதுல பியும் சியும் கம்பேர் பண்றோம், இதுல ஏயும் பியும் கம்பேர் பண்றோம். அதனால பாத்தீங்கன்னா வேற வேற வேல்யூ கட்டாயமா வரத்தான் செய்யும், அதுல பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஆனா இது மூணுத்தையும் ஒரே ரிலேஷன்ல எழுதுறப்ப பாத்தீங்கன்னா பியோட வேல்யூங்கிறது காமனா இருக்கணும். ஓகேவா? காமனா இருக்கணும்னா பியோட வேல்யூ வந்து சேமா இருக்கணும். அது சேமா கொண்டு வர்றதுக்கு எப்படி? சேமா கொண்டு வர்றதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கு. 3 மெத்தடையுமே நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அதுல உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ A/B/C தான் நமக்கு தேவை. கரெக்டா? A/B என்ன கொடுத்துருக்காங்க, 1:2. ஓகேவா? B/C என்ன கொடுத்துருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல உள்ளது, அதனால ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது அதை கீழே எழுதுங்க, 5:7. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 5. அப்போ 5 தான் ஏயோட ரேஷியோ. இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 5 10. 10 தான் பியோட ரேஷியோ. இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 7 அப்படின்னா 14. ஓகேவா? 14 தான் சியோட ரேஷியோ. இப்போ இது கிடைச்சிட்டா இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? இது 5 இருக்கு, இங்க 10 இருக்கு, இங்க 14 இருக்கு. இந்த மூணுமே ஒரே நம்பரால டிவைட் ஆகவே ஆகாது. 5ம் 10ம் டிவைட் ஆகும், 5ஆல டிவைட் ஆகும். 10ம் 14 டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும். ஆனா மூணுமே ஒரே நம்பரால டிவைட் ஆகாதுல. அப்போ இதுதான் இதனுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம். ஸோ இதற்கான ஆன்சர் இதுதான். இது ஒரு மெத்தட், இந்த மாதிரி நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்றது. இதே இதுல ரெண்டாவது மெத்தட் இருக்கு, இது மெத்தட் 1. ஓகேவா? உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளா இருக்கோ, நல்லா புரிஞ்சிருக்கோ, அந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுலயே பிராக்டிஸும் நிறைய பண்ணுங்க, அதான் ரொம்ப நல்லது. இப்போ மெத்தட் 2. மெத்தட் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா மெத்தடும் சேமா மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எது எழுத ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? A/Bயோட வேல்யூ என்னது 1:2 தானே? எஸ், 1:2. B வேல்யூ 5:7. ஓகேவா? இப்போ இந்த கேப் இருக்கா, இங்க ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்ல அதுக்கு பக்கத்துல உள்ள நம்பரை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? பக்கத்துலனா ஒன்னு ரைட்டா இருக்கணும், இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருக்கணும். ஓகேவா? மேல கீழே உள்ள பக்கத்தை எடுக்க கூடாது. இப்போ 2னா இந்த கேப் இருக்கு, இதுக்கு பக்கத்துல உள்ள நம்பர் 7ஆ 2ஆ, சைட்ல உள்ளது தான் பார்க்கணும், மேல கீழே பார்க்க கூடாது. அப்ப சைட்ல இந்த இடத்துல 2 வந்துடும். அதே மாதிரி இங்க கேப் இருக்கு, இதுல சைட்ல உள்ள நம்பர் என்ன 5, அப்ப 5 போட்டுருணும். அப்ப இதை சால்வ் பண்ணுங்க. 1 × 5 5, 2 × 5 10, 2 × 7 14. ஸோ இதான் இதோடைய சிம்பிளிஃபைட் ஃபார்ம். ரெண்டுலேயும் ஒரே தானே வருது, ரெண்டுமே ஒன்று தான். என்ன இங்கே எழுதுறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் சேவ் பண்ணலாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? இப்போ மெத்தட் 3ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கும், மைண்ட்லேயே பண்ணுற மாதிரினா என்னன்னா, இப்போ சரி இப்படியே எழுதிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. A/Bனா 1:2, B/Cனா 5:7. நமக்கு என்ன தேவை, இது மூணுத்தையும் ஒரே லைன்ல எழுத போறோம். அப்போ மூணுத்தையும் ஒரே லைன்ல எழுதுறப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே ரிலேஷன்ல வரணும். அப்படி வர்றப்போ இங்க பிக்கு வேற வேல்யூவும் பிக்கு வேற வேல்யூவும் இங்க பிக்கு வேற வேல்யூவும் இருக்கக்கூடாது. அப்ப இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் பண்ணும். எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? இப்போ இங்க பி வந்து 2ஆ இருக்கு, இங்க பி வந்து 5ஆ இருக்கு. இது ரெண்டும் எப்போ ஈக்குவலா மாறும்? இப்போ இதை 5ஆலையும் இது 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணா 10 10ன்னு வரும். சேம் வேல்யூ வந்துருமா? அப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா, இதை மொத்தமா 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம அப்படியே மொத்தமா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ பாருங்க, 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5:10ன்னு வரும், A/B. இங்க பாத்தீங்கன்னா B/C 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10:14ன்னு வரும். இப்போ பியோட வேல்யூ சேமா வந்துட்டா, அப்ப எப்படி எழுதிக்கலாம், 5:A/B/C
5:10:14 எழுதிக்கலாமா? எல்லா இடத்துலையும் ஒரே தானே ஆன்சர் வருது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுதோ, கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதுலேயே ப்ராக்டிஸும் நிறையா பண்ணுங்கள். அது இன்னுமே டைம் சேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ 5:10:14 தான் இதற்கான கரெக்டாக ஆன்சர். சார் அடுத்து வந்து இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, பிஏவும் பியும் ஈக்குவல் பண்ணணும். ஸோ 5ஆல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆனால் வெறும் இந்த நம்பரை மட்டுமே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அதோட ரிலேஷனே மாறிடும். அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்படிதான் நீங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ A:B:B:C இப்படி கொடுக்குறாங்கன்னா இப்படிதான் நீங்க ரிலேட் பண்ணி எழுதணும். இதே இது A:B C:Dன்னு கொடுக்குறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. A:B C:Dன்ட்டு ஒரே லைன் எழுதிக்கலாம், ப்ராப்ளமா இருக்காது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ A:B இதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா A:B ஓகேவா? A:B வந்து 2:5ன்னு வச்சுக்கோங்களேன். A:C 7:8ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எப்படி A:B:Cன்னு எழுதுவீங்க? ஓகே, நம்ம இப்போ எப்படி பார்த்தோம்? A:B:C அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு அப்படி எழுதுவோம் 2:5. இப்போ ஏசிங்கிறப்போ 7 8. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல நீங்க 5 போட்டுறீங்க, பிரச்சனையே இருக்காது. ஆனா இந்த இடத்துல என்ன வரும்? இது கன்ஃபியூஸ் ஆகும்ல. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கணும்னா A:B இருக்குல்ல, அப்படி எழுதாம, ஏன்னா ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கிறது A தான். அப்ப காமனா இருக்கிற A நடுவுல வர மாதிரி பார்த்துக்கணும். B:A:C. B:A எவ்வளோ? 5:2. A:C எவ்வளோ? 7:8. இப்போ இதுல பக்கத்துல உள்ளது எவ்வளோ? 2. இதுல பக்கத்துல உள்ளது எவ்வளோ? 7. இப்போ சால்வ் பண்ணுங்க. 5 × 7 35. 2 × 7 14. 8 × 2 16. இது ஃபர்தரா இதால கட் ஆகுமா? கட் ஆகாது. ஃபைனலா இதான் இதோடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம். ஆக்சுவலா இது வந்து ஒரு தனி டைப்பு அப்படிலாம் கிடையாது. இந்த மாடல் கொஸ்டினோட இதுதான். ஆனா என்னன்னா இதுல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க நடுவுல 7 போடணுமா 8 போடணுமான்றது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால இதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லைன்னா நோ இஷ்யூ, இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கிடலாம். ஓகேவா? இந்த மாதிரியே இதுல பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு A ஈக்குவலா வரணும். ஓகேவா? A ஈக்குவலா வரணும்னா என்ன பண்ணலாம்? இதை 7ஆலையும் இதை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ண என்ன ஆகும்? A:B 14:35 வரும். A:B இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா A:C 14:18 வரும். ஓகே, 14. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாமா? 14:B 35 C 16. இது A:B:Cன்னு எழுதியிருக்கோம். இது B:C:A எழுதியிருக்கோம். இது ரெண்டுமே சேமா தான் வரும், ப்ராப்ளமே கிடையாது. இங்க 14:35 ஏக்கு தானே 14 வருது, பிக்கு தானே 35 வருது, சிக்கு தானே 16 வருது. அவ்வளவுதான். நான் ரொம்ப பேசிக்கா டீச் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் மேக்ஸே படிக்கலன்ட்டு நினைச்சு பாக்குறவங்களுக்காகவும் சேர்த்து தான் நம்ம டீச் பண்றோம். அதனால இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா A:B கொடுத்துட்டாங்க, சால்வ் பண்ணியாச்சு. இன்னும் சில டைப் இருக்கு. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ A:B:C இதோட சிம்பிளிஃபைடு ரேஷியோ என்னன்னு நம்ம கேட்குறாங்க. என்னன்னு கொடுத்துட்றாங்கன்னா A:B:C ரேஷியோ வந்து இப்போதைக்கு என்னவா இருக்குன்னா, இப்போ எப்படி நான் வச்சுக்கோங்க, 1/3 2/5 3/7. அதாவது A:B:C யோட ரேஷியோ இந்த மாதிரி இருக்கு. இது எனக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல ஒரே லைன்ல தாங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்படி சொல்றோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைன்ல நம்ம எழுதுனாதான், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருக்கா, இது நம்ம ஒரு லைன்ல எழுதுற மாதிரி கத்துக்கிட்டாதான் நமக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கா அதுலலாம் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை நான் எப்படி எழுதுறது? இந்த மாதிரி கொடுத்துருக்கத சிம்பிளிஃபை பண்றதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல இந்த கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3,5,7 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் எதுவுமே வந்து காமனாக டிவைடுங்கிறது ஆகாது. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான். 3 × 5 15, 15 × 7 70, 30, 105 வரும். அப்போ இதோட எல்சிஎம் என்னது? 105. இந்த 105ஆல ஒவ்வொரு ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1/3 × 105 is
2/5 into 105. 3/7 into 105. ஓகேவா? ஸோ இதை எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. 3ஆல் போனால் 3 டைம் போகுமா, பேலன்ஸ் ஒன்று இருக்கும், 5 டைம் போகும். 5ஆல் கட் பண்ணால் 2 டைம் போகும், 1 டைம் போகும். 7ஆல் கட் பண்ணால் 1 டைம் போகும், 5 டைம் போகும். இப்போ இது மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1 into 35 35, 2 into 21 42, 3 into 15 45. ஓகேவா? இது ஃபர்தராக எதால் கட் ஆகுமா? எஸ், கட் ஆகும். இதுவும் 3ஆல் கட் ஆகும். ஆனால் இது 3ஆல் கட் ஆகாது. அப்போ இதுதான் சிம்பிளிஃபைட் ஃபார்ம். அப்போ A/B/Cயோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ங்கிறது இதுதான். இப்போ இதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டா இதோடைய டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சு கொஸ்டின் ஏதாவது டோட்டல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதோட ரிலேட் பண்ணி ஒவ்வொன்றோட இண்டிவிஜுவல் வேல்யூவை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியுமா? லைக் நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதில் பண்ண மாதிரி இவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இதில் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ அதை பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. A/3, B/5, C/7. ஓகேவா? இதில் A/B/C வேல்யூ என்னன்றதை கேட்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? அது கீழே என்ன இருக்கோ அதே தான் இதோட ரேஷியோவாக இருக்கும். ஏயோட ரேஷியோ என்னது 3, பியோட ரேஷியோ என்னது 5, சியோட ரேஷியோ என்னது 7. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ A/3 இருக்கா ஈக்குவல் டு B/5 ஈக்குவல் டு C/7. கரெக்டாக ஈக்குவல் டு கேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே கேக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது தனியாக எழுதுனா A/3 இஸ் ஈக்குவல் டு கேயா? கேயோட வேல்யூ இந்த 3 அங்கே கொண்டு போனால் A இஸ் ஈக்குவல் டு 3Kன்னு வருமா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கா பண்ணால் B இஸ் ஈக்குவல் டு 5K வருமா? C இஸ் ஈக்குவல் டு 7Kன்னு வருமா? நமக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்போ எல்லாத்தையும் ஒரே லைன் எழுதுவோம். 3K, 5K, 7K. காமனாக இருக்க நம்பரை கட் பண்ணுவோமா? K கட் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட் 3:5:7 தானே வருது. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இப்படியே எழுதிடலாம். அதுதான் அதோட ரேஷியோவாக வந்து இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது இன்னொன்று. அடுத்த ஸ்லைடில் எழுதலாமா? எஸ், இதில் எழுதலாம். ஓகே, ஸோ இதில் எழுதலாம். இப்போ ஒரு கொஷின் A/B இதோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 1/2, 1/5ன்னு கொடுத்துட்டாங்க. A/Bயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறோமே. இது எப்படி சால்வ் பண்ணுறது? எல்சிஎம் எடுத்து இதே இதுதானே இங்கேயும் இருக்குது. அங்கே நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே இது 2 நம்பர் தான் இருக்குது. இது இதில் வந்து மேலே 1 தான் இருக்குது. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 5:2 வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா A/Bயினுடைய ரேஷியோ. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஆனால் இதிலிருந்து கொஷின் கேட்பாங்க. அங்கே நீங்கள் டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இதில் நான் அதாவது நீங்கள் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்பெல்லாம் இதெல்லாம் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஆனால் அதுக்கு டைம் இல்லை இப்போ NTPCக்கு. அதனால தான் நான் இதுலேயே உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூட் பண்ணனால நெக்ஸ்ட் நீங்கள் எதுவுமே தேட வேண்டாம். அதுக்காகவே எல்லாம் தான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி சிலபஸ் கவர் பண்ணவங்க 2x ஸ்பீடில் பாருங்கள். நான் சிலபஸ் கவர் பண்ணலன்னு சொல்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை ரொம்ப கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எல்லாமே பேசிக் பார்த்தாச்சு. இப்படி எழுதுறது, ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னா கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படி எழுதுறது எல்லாமே இப்போ பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ டைரெக்டாக கொஷினுக்கு போகலாம். இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 39 மணி நேரங்கிறது 17 நாட்களில் உள்ள விகிதம் எவ்வளோ? இதுக்கும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணோம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேவா? 39 மணி நேரம், ஓகேவா, அதுக்கும் 17 நாட்களுக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணுறப்போ 2 இடத்துலையும் சேம் யூனிட் தான் இருக்கணும். அதாவது சேம் ஒரே மாதிரியான அளவு தான் இருக்கணும். ஓகேவா? இங்கே அவரில் இருக்குது, இங்கே நாட்களில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நாட்களை அவருக்கு மாற்றணும். ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரமா? அப்போ இந்த 17 24ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம். 17 நாள் 24 மணி நேரம் மாற்றுறதுக்கு 17 24ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 39:17 × 24. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? 3வது வைப்பாடால் சால்வ் பண்ணலாம். 13 டைம் போகும். அதே மாதிரி இதை 8 3 24, 8 டைம் போகும். ஸோ இப்போ என்ன வரும்? மற்ற இதுவுமே 13ஆல் கட் ஆகாது. 2 சைடுமே காமனாக எந்த இதெல்லாம் கட் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்போ 13:17 × 8. நான் லாஸ்ட் பர்சன்டேஜ் கிளாஸ்லேயே ஒன்று சொல்லி தந்தேன். தனியாக சால்வ் பண்ணிவிடுங்க. இப்போ 8 இருக்குன்னா 17ங்கிறத 10 7ன்னு வச்சுக்கோங்க. 10 × 8 80, 8 7 56, ஆட் பண்ணால் 6 13, 136. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷனில் இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சார், நான் இதை கண்டுபிடிக்கணுமா, இது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. இங்கே 13 இருக்குது, பேலன்ஸ் எதுவுமே கட் ஆகாதுன்னா ஆப்ஷனில் ஒரு இடத்துல தான் 13 இருக்குன்னா அதையே நம்ம ஆன்சராக போட்டுடலாம். ப்ராப்ளமே கிடையாது. இதுதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, இதை நம்ம சால்வ் பண்ணி A/Bன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சில சமயங்கள்ல என்ன ட்விஸ்ட் பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது A/B கண்டுபிடிக்கிறது தான் மைண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம். ஆனா கொஸ்டின் என்ன சொல்லிடுவாங்கன்னா B/A சொல்லுன்றுவாங்க. A/B 5.2 நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னா நம்ம அதுக்கு தான் ட்ரெயின் அதுதான் நம்ம மைண்ட்ல நிறைய கொஸ்டின் பார்த்துருப்போம். 5:2ன்னு போட்டுருவோம். ஆப்ஷன் பிங்கிறதுல 5:2 இருக்கும். ஆப்ஷன் டிங்கிறதுல உங்களுக்கு 2:5ன்னு இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா சால்வ் பண்ணது எல்லாமே பி ஆன்சரை போட்டு போயிடுவோம். ஆனா அது தப்பாயிடும் ஆன்சருக்கு வரப்போ. அதனால கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி ரேஷியோல எது முதல்ல எது பின்னாடின்னு கேட்டிருக்காங்களோ அதுபடி தான் நம்ம ஆன்சர்ன்றதை பண்ணணும். இது ரொம்ப நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? B/2 ஏன்னு கேட்டா 2:5. இதெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க இந்த வீடியோவில் பார்க்கறது எல்லாமே 2025 நடந்த NTPC கிராஜுவேட் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா? அண்டர் கிராஜுவேட் ப்ரிப்பேர் பண்றவங்களும் இதை பார்க்கலாம். இதுல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 6:4ங்கிற இந்த ரேஷியோக்கு ஈக்குவலான ரேஷியோ எதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம ப்ரொபோர்ஷன் பார்த்த ஞாபகம் இருக்கா? இங்க உள்ள ரேஷியோவும் இங்க உள்ள ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கும். அப்படி ஈக்குவலா இருக்கிறது எதுங்கிறத கேட்டிருக்காங்க. 6:4 ஆப்ஷன்ல எங்க 6:4 வருது? 0 கட் ஆயிரும். 6:4 வருமா? அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மற்றதை நான் செக் பண்ணணுமா தேவையில்லையா? மற்றதை செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. செக் பண்ணியும் பார்த்துடலாம். இப்ப 41 இருக்கு. 41ங்கிறது நமக்கு பிரைம் நம்பரா இல்லையா? 6 இல்ல 42. 42ல -1 பண்ணா 41. 41 பிரைம் நம்பர் தானே? இங்க இருக்கல 41 பிரைம் நம்பர். ஸோ அப்போ இது ஃபர்தரா கட்டே ஆகாது. அப்போ இது நான் 6:4ங்கிற இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இப்போ இங்க 46 இருக்கு. இப்போ இதை கட் பண்ணலாமா? 31 வரும். இது பார்த்தீங்கன்னா 23 வரும். 6:4க்கு ஈக்குவலா இருக்கா? இல்ல. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்க, 2ஆல கட் பண்ணுங்க. 33:28ன்னு வரும். ஃபர்தரா இது எதாலுமே கட் ஆகாது. கரெக்டா? ஸோ அப்போ இதுவுமே ஆன்சர் கிடையாது. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாவே போட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? இதுக்கு ஈக்குவலான ரேஷியோ என்னன்னு கேளுங்க. 6:4 தான் இதற்கான ஈக்குவலான ரேஷியோ. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இங்க பாருங்க, நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி A and B இது ரெண்டுத்தோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 5:3. A/B 5:3. இது நம்மகிட்ட என்ன சொல்லிட்டாங்க? 3A - 2B 6A + 2B இது ரெண்டுத்துக்கூட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்படி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்? இதோட வேல்யூ என்னவோ அதே தான் கீழே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 3. அப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 × ஏயோட வேல்யூ 5 மைனஸ் 2 × பியோட வேல்யூ 3 இஸ்டு 6 × ஏயோட வேல்யூ என்னது? 5. 2 × பியோட வேல்யூ என்னது? 3. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 3 × 5 15. 2 × 3 6. 6 × 5 30. 2 × 3 6. இப்போ 15க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9. 30க்கும் 6ஐயும் கூட்டினோம்னா 36. மூணாவது வைப்பாடால போகுமா? நான் 9ஆலே கட் பண்ணலாம். ஒரு 9 9 4 9 36. 1:4 வரும். ஆப்ஷன் எங்க இருக்கு? 1:4. இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான். ஆக்சுவலா ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரியான இது வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி NTPCல நிறைய கேட்டிருக்காங்க. நான் அதுல ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இந்தபடி தான் எல்லா கொஸ்டினும் இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணா அந்த எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ இங்க பாருங்க, இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஆக்சுவலா இது நம்ம பர்சன்டேஜ் வீடியோலயே பார்த்துருக்கணும், ப்ராப்ளம் இல்லை. இப்போ ரேஷியோங்கிறதுனால இதை பார்த்துக்கலாம். ஒரு 2 நம்பர் இருக்கு. ஓகேவா? ஒரு 2 நம்பர். இந்த 2 நம்பர் எப்படி இருக்குன்னா, மூணாவது நம்பரை விட 46% கூட, 54% கூட. ஓகேவா? அந்த 2 நம்பருக்கான ரேஷியோலன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 நம்பர் இருக்கு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஓகேவா? இந்த 3 நம்பர் இருக்கு. இதுல 2 நம்பர் இருக்கு தெரியுமா? அந்த 2 நம்பர் மூணாவது நம்பரை விட, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எதை விட அதிகம்னு சொல்றோமோ அதுக்கு தான் நம்ம 100 போடணும். மூணாவது நம்பருக்கு 100ன்னு போட்டுக்கிட்டோம்னா, முதல் 2 நம்பர் எப்படி இருக்கு? 46% கூட மூணாவது நம்பரை விட, 54% கூட மூணாவது நம்பரை விட. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்கா. அப்போ இது ஃபர்ஸ்ட் நம்பருக்கு, இது செகண்ட் நம்பருக்குன்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை விட, தேர்ட் நம்பரை விட ஃபர்ஸ்ட் நம்பர் 46% கூட. அப்போ 100ல் 46%னா 46 வரும். ஸோ 146ன்னு வரும். ரெண்டாவது நம்பர் தேர்ட் நம்பரை விட 54% கூட. 100ல் 54% எவ்வளோ? 54. 54 + 100 154. இதான் ரெண்டாவது நம்பர். இதுதான் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
திரும்ப ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எழுதுறதுல சில பேர் டிஃபிகல்ட்டி இருக்கும். 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர் 3வது நம்பரை விட 46% கூட 54% கூட. 2 நம்பர் சொல்லிட்டாங்களா? அதுல ஒரு நம்பர் 46% கூட, 2வது நம்பர் 54% கூட, 3வது நம்பரை விட. ஓகேவா? இந்த 2 நம்பருக்கான ரேஷியோ எவ்வளோன்றத கேட்டிருக்காங்க. நாம எதை விட கூடுதல், எதை விட நம்ம கம்பேர் பண்றோமோ அந்த விடங்கிற ஒரு நம்பர் வரும் தெரியுமா? அதுக்கு நம்ம 100 போட்டு அதுல இருந்து ரிலேட் பண்ணி தான் எழுதுவோம். கால்குலேஷன் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இந்த அந்த மாதிரி தான் எழுதணும். 3வது நம்பர் 100ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுல இருந்து 46% கூட. அதான் முதல் நம்பர். 100ல 46% கூடனா 146. 2வது நம்பர் 54% கூட. 100ல 54%னா 54, ஸோ 154 வரும். இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷியோ வந்து சால்வ் பண்ணலாமா? 2ஆல கட் பண்ணுங்க. 7 டைம் போகும், 3 டைம் போகும். 2ஆல கட் பண்ணா 7 டைம் போகும், 14 இருக்கும், 7 டைம் போகும். ஃபர்தரா இது எதாலையும் கட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ 73:74 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இதுல எழுதுறது மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும். இது வந்து ரயில்வேல ரேஷியோல கேட்டிருக்காங்க. இதே இது எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்ன கேட்பாங்கன்னா, உங்கள்கிட்ட எவ்வளோ சேஞ்சுன்னு கேட்பாங்க. அதாவது இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த நம்பர் 2வது நம்பர் 1வது நம்பரை விட எவ்வளோ கூட அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? இப்படி கேட்பாங்க. அது எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. ரயில்வேல இந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஒய் செட் இவங்க 3 பேருடைய சேலரி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இன்க்ரிமெண்ட்டுங்கிறது 82%, 50%, 19%ங்கிறது வருது அவங்க சேலரியில். அதாவது எக்ஸுக்கு 82% இன்க்ரிமெண்ட் வருது, ஒய்க்கு வந்து 50% இன்க்ரிமெண்ட் வருது, செட்டுக்கு 19% இன்க்ரிமெண்ட்டுங்கிறது வருது. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்க்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய சேலரி வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அவங்க சேலரி எவ்வளோ? எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு செட்டு 10, 20, 20. ஓகேவா? இது ரேஷியோ. இது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, ஒரிஜினல் சேலரி கிடையாது. இது ரேஷியோ தான். ஓகேவா? ஒரிஜினல் சேலரியில இருந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கிறது. இப்போ இதுல இருந்து 82% கொடுது. அப்போ நான் ஒரிஜினல் சேலரி கொடுக்கவே இல்லை, நான் எப்படி இதுல இருந்து 82% கூடுதல் நான் பண்றது? அப்படி டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கனாலே நாம அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு ஏத்தாப்புல கால்குலேஷன் ஈஸியா இருக்கிற மாதிரி. நான் 10 100 எடுத்துக்கிறேன். எல்லாத்துலயும் 10 10 கூட்டுறேன். 10ஆல மல்டிப்ளை பண்ணேன். இப்போ எனக்கு இது 100 200 200 இருக்கு. இதே ரேஷியோல தானே வருது. 1:2:2 தானே வருது. இதுல எந்த சேஞ்சுமே வரல. அப்போ பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கூடிய ரேஷியோவை அப்படியே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எந்த நம்பரை வச்சு வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். அந்த ரேஷியோவை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். ஓகேவா? இப்போ இதுல 82%, 50%, 19%ங்கிறது எடுக்கிறது கஷ்டமா? 100ல 82% எடுக்கிறது ஈஸி, 200ல 50% எடுக்கிறது ஈஸி, 200ல 19% எடுக்கிறதுங்கிறது ஈஸி. ஆனா 20ல 19% எடுத்தோம்னா பாயிண்ட்ல வரும், கால்குலேஷன் கஷ்டமா இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறதுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ ஏக்கு வந்து 82% பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் வருது. அப்போ 100ல 82% கூடிச்சுன்னா இப்போ சேலரி எவ்வளோ? 182. ஒய்க்கு 50% சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. 200 50% எவ்வளோ? 00 கட் ஆகும், 00 கட் ஆகும். 50 × 2 100. அப்போ 100 ரூபா கூடுது. அப்போ 300 ரூபா சேலரி ஆகும். ஜெட்டுக்கு 19% கூடுது. 19%. 200ல 19%ங்கிறது எவ்வளோ? 38. அப்போ 238 இருக்கும். ஓகே, இப்போ இது கடைசி. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்றதுக்கு இது எல்லாமே 2ஆல கட் ஆகும். 2ஆல கட் பண்ணுங்க, 9 டைம் போகும், ஒரு டைம் போகும். 150 டைம் போகும். 2ஆல கட் பண்ணுங்க, ஒரு டைம் போகும், ஒரு டைம் போகும், 1 வரும், 9 வரும். இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணுமா? ஆப்ஷன்ல ஏதாவது இருக்கா பாருங்க. எஸ் இருக்கு, பில இருக்கு. ஸோ பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நமக்கு ரியல் வேல்யூ தரல, அதனால சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, இது டிஃபிகல்ட்டி இருக்குன்னுலாம் நீங்க நினைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா இப்படியே கண்டுபிடிச்சலாம். நமக்கு ரேஷியோவை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து பேசிக் ரேஷியோ வேல்யூ டைப். ஓகேவா? வேல்யூ டைப்னா நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் தெரியுமா, இதுல பாய்ஸ் கேர்ள்ஸ். எஸ், இது இந்த டைப் தான். இது ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம இனிஷியலாவே டீச் பண்ணிட்டோம், அதனால டைரக்டா கொஸ்டினே பார்க்க போயிடலாம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டியில மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. ஓகேவா? பெண்கள் ஆண்களோட எண்ணிக்கை விகிதம் வந்து 1:5 இருக்கு. அதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட ரேஷியோ 1:5 இருக்கு. ஓகேவா? பெண்களோட எண்ணிக்கை இருக்கு தெரியுமா, அது 200ன்னு வச்சுக்கிட்டா விளையாட்டு போட்டியில கலந்து கொண்ட ஆண்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுல கொடுத்துருக்கூடிய ரேஷியோ ரியல் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? இது ரேஷியோ தான், இது ரியல் வேல்யூ கிடையாது. ரியல் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும்.
அப்போ இது 1x 5xன்னு எடுத்துக்கலாமா? எஸ் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? கேர்ள்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்ட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அது கேர்ள்ஸோட எண்ணிக்கை 200ன்ட்டாங்க. ஓகேவா? 200ன்ட்டாங்க. நமக்கு பாய்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 1x தான் 200னா 5xோட வேல்யூ என்னது? ஸோ 5xோட வேல்யூ என்னது? இப்போ இந்த 1 கீழே கொண்டு போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்போ ரெண்டு சைடும் 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ணால் இது 5xன்னு மாறிடுமா? 5x தானே தேவை. அப்போ 200 × 5 1000. 1000 தான் இந்த கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர். இந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்ட ஆண்களோட எண்ணிக்கைங்கிறது என்னது? 1000. இப்போ விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்ட மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்னு கேட்டாங்கன்னா, மொத்த ஸ்டூடெண்ட்னா டோட்டல்னா இது ரெண்டு ரேஷியோ ஆட் பண்ணணும். 6x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6x வரும். ஸோ 1x தான் 200னா 6x எவ்வளோ? ரெண்டு சைடு 6ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணோம்னா 6x இஸ் ஈக்குவல் டு 1200ன்னு வரும். ஸோ 200 + 1000 ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சிம்பிளான ஒன்று தான். சார் நான் எக்ஸு கட்டாயம் போட்டாகணுமா? எனக்கு உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குன்னா எக்ஸு போடணுன்றது கூட கிடையாது. இப்போ 1:5 1 தான் 200னா 5ஓட வேல்யூ என்னது? ஸோ ஒன்னோட வேல்யூ 200. அப்போ 5ஓட வேல்யூ என்னது? 5 × 200 1000. இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்க, ஒரு கண்ணாடி குண்டுகள் மார்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு கொஞ்சம் மார்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸில் போட்டு வச்சிருக்காங்க. A:B:C:D 4 பாக்ஸில் போட்டு வச்சிருக்காங்க. என்ன ரேஷியோவில் போட்டு வச்சிருக்காங்க? 6:3:7:5ங்கிற இதில் போட்டு வச்சிருக்காங்க. பி பாக்ஸ் இருக்கு தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய மார்பிள்ஸுங்கிறது 400 கம்மியாக இருக்கு டி பாக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஓகேவா? ஸோ நம்மகிட்ட மொத்தம் எத்தனை மார்பிள் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ 4 பாக்ஸ் இருக்கு. ஏங்கிற பாக்ஸ், பிங்கிற பாக்ஸ், சிங்கிற பாக்ஸ் அண்ட் டிங்கிற பாக்ஸ். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் கொஞ்சம் மார்பிள்ஸை போட்டு வச்சிருக்காங்க. ரேஷியோ என்னவா இருக்கா? எல்லாத்துக்கும் 6:3:7:5ன்னு இருக்கு. இதில் என்ன சொல்லிட்டாங்க? பி பாக்ஸுக்கும் டி பாக்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த மார்பிளோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவா? 400ன்ட்டாங்க. எப்படி டிஃப்ரென்ஸ்? இதில் மேலே 400 லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அர்த்தம். பியோட பெட்டியில் பார்த்தீங்கன்னா டி பெட்டியை விட 400 குண்டுகள் குறைவாக உள்ளது. இப்போ பியோட பாக்ஸில் டியை கம்பேர் பண்ணுறப்ப 400 கம்மியாக இருக்குன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸும் அதே தானே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 100 மார்க் எடுத்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 50 மார்க் எடுத்திருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ எப்படி சொல்லிக்கலாம்? உங்கள் ஃப்ரெண்டை விட நீங்கள் 50 மார்க் கூட எடுத்துக்கிங்கன்னு சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை விட 50 மார்க் கம்மியாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். உங்கள் ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் மார்க் 50ன்னு சொல்லலாம்ல. அதே தான் இங்கே. ஓகேவா? ஸோ பிக்கும் டிக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 400. இந்த பிக்கும் டிக்குமான டிஃப்ரென்ஸோட ரேஷியோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இது 3x, இது 5xனா எவ்வளோ? 2x. அப்போ 400 தான் 2xனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டோட்டலாக மொத்த பெட்டிலையும் எவ்வளோ குண்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 7 + 3 10, 10 + 5 15, 15 + 6 21. அப்போ அந்த 21xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2x தான் 400னா 21x எவ்வளோ? 2ஆல கட் பண்ணுங்க. 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 200. அப்போ 21 × 200 எவ்வளோ? 4200 வரும். 4200 எங்க இருக்கு? ஆப்ஷன் சியில் இருக்கு. ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒன்று தான், பெரிய கால்குலேஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஒரு 4 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 4 நம்பர்ஸ் 11, 19, 5, 7ங்கிற ரேஷியோல இருக்கு. அந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணா 2289 வந்துட்டு நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கான சம் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த 2289ங்கிறது டோட்டலோட வேல்யூ. அதுதானே இந்த ரேஷியோலேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 11:19 30. 30 + 7 37. 37 + 5 42. அப்போ அந்த 42xோட வேல்யூ தான் 2289. ஓகேவா? ஏன்னா இதுதான் வந்து தனித்தனி ரேஷியோ. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் டோட்டல். அதில் யார் கன்ஃபியூஷன் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்ட் நம்பருக்குமான சம்மோட வேல்யூன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் 16ஓட வேல்யூன்னு கேட்டாங்க. 42x தான் 2289னா 16xோட வேல்யூ என்னது? 2289 42xை கீழே கொண்டு வந்துடுங்க இன்ட்டு 16. ஓகேவா? ஸோ இப்போ இதை கட் பண்ணலாமா? ஓகே, ஸோ கட் பண்ணலாம். 2 டேபிளால் போடலாம். 21 வரும். இது 8 டைம் போகும். ஓகேவா? இப்போ இதை வந்து 7ஆல் கட் பண்ணலாம். 3 டைம் போகும். 3 டைம் போகும். 1 2 டைம் போகும். 4 இருக்கும். 7 ல் 49ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை 3ஆல் கட் பண்ணுங்க. 1 டைம் போகும். 0 9 வரும். 108
சாரி 109 இன்ட்டு 8 எவ்வளோ ஆச்சு? 800 972 872. ஸோ 872 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாமா? இதில் யாருக்கு எழுதுறதுல டவுட் இல்லைல்ல, நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்துட்டு போய் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மேக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பர்சன்டேஜ் பார்த்துட்டு இதில் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம். இப்போ எக்ஸ் ஒய்யோட ரேஷியோ 2:5ன்னு சொல்லிட்டாங்க. y/z வேல்யூ 4:7ன்னு சொல்லிட்டாங்க. மொத்த பணம் இவங்க 3 பேர்த்துக்கும் அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்குமே 15,120 ரூபா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. உனக்கு கொஞ்சம், உனக்கு கொஞ்சம், உனக்கு கொஞ்சம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸும் ஒய்க்கும் 2 பேரும் ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, அதை கம்பேர் பண்ணோம்னா அதோட ரேஷியோ 2:5ன்னு இருக்கு. ஒய்யும் செட்டும் ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ணோம்னா அதோட ரேஷியோ 4:7ன்னு இருக்கு. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 3 பேருமே எவ்வளோ வாங்கியிருப்பாங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 பேரும் எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்ட்டு நமக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 பேரோட ரேஷியோ என்னன்றதை நமக்கு தெரியணும். கரெக்டாக அது ரேஷியோ எழுதுங்க. x/y/z. எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்னது? 2:5. yz வேல்யூ என்னது? 4:7. பக்கத்தில் உள்ளது எழுதுங்க. 5 4. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2 × 4 8, 5 × 4 20, 5 × 7 35. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இதுதான் ரேஷியோ. இது ரேஷியோ கிடைச்சிட்டு இப்போ இதுலேருந்து நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? 20 + 35 55, 55 + 8 63. ஓகேவா? 63 எக்ஸ். ஓகேவா? அதுதானே இந்த டோட்டல் அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அப்போது 63 எக்ஸ் தான் 15,120னா நம்ம இந்த ஒவ்வொருத்தரோட வேல்யூவும் கண்டுபிடிக்கும். இந்த ஒவ்வொருத்தரோட வேல்யூவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் தெரியுமா? அதில் நமக்கு கொஞ்சம் கால்குலேஷனுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எல்லாத்தோட வேல்யூமே டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ இதை ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். இப்போ 63 எக்ஸ் தான் 15,120னா 8 எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 63 தான், அப்போ 8 எக்ஸ் எவ்வளோ? இப்போ சால்வ் பண்ணுங்க. 9வது வாய்ப்பாடில் போகலாமா? 9வது போட்டால் சாரி மீத்தில் 63 9ஆல் போட்டானா, ஸோ ஒரு டைம் போகும் 6 இருக்கும், 7 டைம்ஸ் போகும் 5 இருக்கும், சாரி ஜஸ்ட் அ மினிட். ஓகே, 15,120 63. ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணலாம். 9ஆலேயே கட் பண்ணலாம். 9ஆல் கட் பண்ணோன்னா 9 63 7 டைம் போகும். இது 9ஆல் கட் பண்ணோன்னா ஒரு டைம் போகும் 6 இருக்கும். ஸோ 6 54 54னா 6 7 இருக்கும். 9 72 0 வரும். இப்போ இதை 7ஆல் கட் பண்ணலாமா? 7ஆல் கட் பண்ணி பார்த்தா 7 14 வரும், மிச்சம் 2 வரும். 4 28 240 ஒன்று வரும். 240 × 8 எவ்வளோ ஆச்சு? 1600. 4 32 320 0 2 9 1. இதுதான் எக்ஸுக்கு கொடுத்த அமௌண்ட். அந்த 15,120 ஆப்ஷன்ல எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். எல்லாத்தையுமே நம்ம உட்காந்து சால்வ் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. டைரக்டா இதை மட்டுமே நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா? இதை விட சிம்பிளா சால்வ் பண்ண முடியாதா? இதை வர கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, இதுவே போதும். எப்படி சிம்பிளா சால்வ் பண்றதுன்னா, இதெல்லாம் தேவையே கிடையாது. எப்படின்னா, எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு வந்து ரேஷியோ கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அமௌண்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி தானே ரேஷியோ வரப்போகுது. அப்போ அந்த வந்த வேல்யூங்கிறது கட்டாயமா அந்த ஒரிஜினல் வேல்யூவோட டிவிசிபிள் ஆகும் தானே. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க. ஓகே, இப்போ இந்த 300 700 தான் சிம்பிளிஃபை பண்ணி 3:7ன்னு போடுறோம். அப்போ இந்த வரக்கூடிய இந்த 3ங்கிறது கட்டாயமா அந்த ஒரிஜினல் வேல்யூவை கட்டாயம் டிவிசிபிள் பண்ணும். ஓகேவா? 300 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? கட்டாயம் ஆகும். ரிமைண்டரே வராமல் பாயிண்டே வராமல் கட்டாயம் டிவிசிபிள் ஆகும். அதே மாதிரி இப்போ பாருங்க, இப்போ 30 20 சிம்பிளிஃபை பண்ணி தான் 3:2ன்னு எழுதியிருக்கோம். இந்த 3ங்கிறது இந்த 30 கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் பண்ணுமா? இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது. அப்போ என்ன அர்த்தம்னா, எக்ஸ் ஒய் செட்டுக்கு தனித்தனியாக அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க தெரியுமா? அப்படி இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் இது. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
அப்போ இந்த சிம்பிளிஃபை ஃபார்மில் வரக்கூடிய இந்த 8ங்கிறது கட்டாயமாக எக்ஸோட ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அதை டிவிசிபிள் பண்ணும். எக்ஸோட ஒய்யோட ஜெட்டோட ஒரிஜினல் வேல்யூ தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன்லேயே செக் பண்ணிடலாம். மொதல் ஆப்ஷனை மட்டும் செக் பண்ணுங்க. இதில் எதெல்லாம் 8ஆல் டிவிசிபிள் ஆகுன்றது. ஓகேவா? ஸோ 8ஆல் டிவிசிபிள் ஆகுன்றதுக்கு நம்ம செக் பண்ணலாமா? 2700 வருது. இந்த 2700, 2500, 2820, 10920 இது மூணுல எது 8ஆல் டிவிசிபிள் ஆகும்னா 1920. இது மட்டும்தான் 8ஆல் டிவிசிபிள் ஆகும். மற்ற எதுவுமே 8ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஆனாலும் பாயிண்ட்ல தான் வரும். அதனால ஆப்ஷன் டியில் உள்ளது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை எப்படி நான் செக் பண்ணுறது? இது மட்டும் தான் 8ஆல் டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா 8ஓட டிவிசிபிலிட்டிக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து கம்ப்ளீட்டாக 8ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட் 3 டிஜிட்டு 8ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா கட் ஆச்சுன்னா அது 8 அந்த மொத்த நம்பரும் 8ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போ 700 8ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு பாருங்க. 8 8 8 64 மிச்சம் நான் பேலன்ஸ் இருக்கும் 6 இருக்கும். 6ங்கிறப்போ 9 தர 54 சரி 9 6 போடணும். ஸோ 8 இருக்கும். ஸோ 6 48 7 56 ஓகேவா? 7 56 மிச்சம் 4 பேலன்ஸ் இருக்கும். பாயிண்ட்ல வந்துடும். அப்போ இது 8ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி 2500ல 500 மட்டும் எடுங்க. லாஸ்ட் 3 டிஜிட் தான். ஓகேவா? ஸோ 5 நம்பர் 6 48 48ங்கிறப்போ மிச்சம் 2 பேலன்ஸ் இருக்கும். 2 16 மிச்சம் 4 பேலன்ஸ் இருக்கும். பாயிண்ட் வச்சாதான் 4ஓட 0 சேர்த்து 5ஓட கட் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். பாயிண்டோட வரக்கூடாது. இப்போ 820 இருக்கு. இது 8ஆல் டிவிசிபிள் பண்ணுங்க. ஒரு டைம் போகும் 0, 2 டைம் போகும் பாயிண்டோட வேல்யூன்னு வந்துடும். அப்போ இதுவும் 8ஆல் டிவிசிபிள் ஆகாது. அதே 920 எடுங்க, 8ஆல் போடுங்க. ஒரு டைம் போகும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். இது ஒரு டைம் போகும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 4 இருக்கும். 5 டைமால போயிடும். ஸோ கம்ப்ளீட்டாக பாயிண்டே இல்லாமல் டிவிசிபிள் ஆகிட்டு இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியராக புரியுது இல்லை? இவ்வளவு தான் இதோட வேல்யூ. நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா இந்த 8ங்கிற இந்த டிவிசிபிலிட்டி இருக்குல்ல, இந்த வேல்யூவை மட்டுமே வச்சு இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் கிடையாது. ஒன்று வேல்யூ வச்சு மட்டுமே கண்டுபிடிக்கலாம். இல்லைனா எல்லாத்தோட ஆப்ஷனும் வேற வேற இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ஒன்றுத்தோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த டிவிசிபிலிட்டி வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 12,200 ரூபா மொத்த லாபமாக கிடைக்குது. PQR அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லாபத்தை வந்து தங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா பிக்கும் கியூக்குமான ரேஷியோ 15:4 இருக்கு. கியூக்கும் ஆருக்கான ரேஷியோ 3:1 இருக்கு. ஓகேவா? ஆருக்கு எவ்வளோ பங்கு கிடைச்சிருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 12,200. இதில் ஆருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? முதல்ல ரேஷியோ எழுதுங்க. PQR. PQவோட வேல்யூ என்னது? 15:4. QRோட வேல்யூ என்னது? 3:1. ஸோ ஃபில் பண்ணுங்க பேலன்ஸை. 3 45 4 12 4. ஆரோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஆரோட வேல்யூ தான் நமக்கு வந்து தேவை. கரெக்டா? ஸோ இப்போ 12,200 தான் 45 57 61. கரெக்டா? 61x. இந்த 12,200 தானே 61x. கரெக்டா? நமக்கு என்ன தேவை? 4ஓட வேல்யூ தான் தேவை. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சால்வ் பண்ணுங்க. இது 2 டைம் போகும். 200 × 4 800. 800 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இதையுமே வந்து 4ஓட டிவிசிபிலிட்டி இருக்குல்ல, 4 வச்சு செக் பண்ணலாமா? செக் பண்ணலாம். 4ஆல் இது டிவிசிபிள் ஆகுமா? இது ஆகும். இது 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? பாருங்க. 4ஓட டிவிசிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 2 டிஜிட் நீங்கள் செக் பண்ணால் போதும். 8ஓட டிவிசிபிலிட்டி செக் பண்ணணுமா? லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்கணும். அந்த லாஸ்ட் 3 எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிட்டுன்னா அந்த மொத்த நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகும். 4 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 டிஜிட்டை செக் பண்ணால் போதும். 2 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணால் போதும். லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 இருந்தாலோ இல்லைனா லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 2 4 ஈவன் நம்பராக இருந்தாலோ அந்த மொத்த நம்பரும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க லாஸ்ட் 0 0 இருக்குது. அப்போ 700ன்னு எடுத்துங்க. 700 4ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா ஒரு டைம் போகும். மிச்சம் 3 இருக்கும். 7 28 2 5. இதுவுமே 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. அதே மாதிரி 50 எடுங்க. 50 4ஆல் டிவிசிபிள் 650 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 50 இருக்கு. 50ங்கிறப்போ 50 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. 1 வரும். இதில் 1 இருக்கும். 2 வரும். பாயிண்ட்ல போயிடும். அதே மாதிரி இங்கே 50. இதுவும் ஆகாது. இப்போ இது 2 மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எது ஆன்சர்ன்ற மாதிரி நம்மளுக்கு டவுட் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஃபர்தராக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே வேற வேற வேல்யூ இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஈஸி. போன சம் மாதிரி 2 ஆப்ஷன் மேட்ச் ஆகிறப்போ நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இல்லை பாருங்க. இது சேம் மாடல் தான். ஓகேவா? ஓகே, இது வந்து உங்களுடைய
ஓகே, இது ஹோம்ஒர்க்காக கொடுக்கலாமா? நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்களா? 3 ஐட்டத்தோட டோட்டல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது நம்ம சால்வ் பண்ணலாம். 3 பொருள் இருக்குது. ஓகேவா? 3 மரஜாமான் இருக்குது. அதோட சராசரி விலை 15,135 ரூபா. சராசரி விலை, மொத்த விலை கிடையாது, சராசரி. 3 பொருளுக்கும் தனித்தனி விலை இருக்கும். அந்த 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மொத்த வேல்யூ கொடுக்கல. அந்த 3 பொருளோடைய விலையோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சீப்பஸ்ட் ஐட்டத்தோட விலை என்னன்றதை கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? ஐட்டம் 1, ஐட்டம் 2 அண்ட் ஐட்டம் 3. ரேஷியோ என்னது? 3:5:7. ஓகேவா? சீப்பஸ்ட் ஐட்டம் இதை பார்த்தாலே தெரியுது, 1 தான் சீப்பஸ்ட் ஐட்டம். ஓகேவா? ஓகே, ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்க. 15x. 15x தான் இதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது சராசரி கொடுத்துருக்காங்க. சராசரிங்கிறப்போ நம்ம இது மொத்த வேல்யூ கிடையாது. ஆவரேஜுங்கிறது டோட்டல் சம் டிவைடட் பை நம்பர். அந்த மொத்த பொருளோடைய விலை, அதை எத்தனை பொருள் வாங்கியிருக்கோமோ டிவைட் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஆவரேஜ்னு கிடைக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு டோட்டல் சம் வேணும்னா ஆவரேஜை அந்த எத்தனை பொருள் வாங்கியிருக்கோமோ அத்தனை நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 15,135 3 பொருள் வாங்கிக்கும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா டோட்டல் சம் கிடைச்சிடும். அந்த டோட்டல் சம் தான் இந்த 15x. நம்மள்ட்ட சீப்பர் பொருள் தான் கேட்குறேன். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணுங்க. 3ஆல் கட் பண்ணால் 5 டைம் போகும். 5ஆல் கட் பண்ணால் 1 டைம் போகும், 0 2 டைம் போகும், 7 டைம் போகும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணானா 3 21, 2 6 8, 0 3, 30 91. ஜஸ்ட் மினிட், கட் பண்ண தப்பாக கட் பண்ணியிருக்கோம். அகைன் கட் பண்ணலாம். ஓகே, ஸோ 15 135. 5ஆல் கட் பண்ணுங்க, 3 டைம் போகும். 3ஆல் கட் பண்ணுங்க, 3 டேபிளால் 1 டைம் போகும், 5 டைம் போகும். 5ஆல் கட் பண்ணுங்க, 3 5 15, 0 2 5 10, 3 இருக்கும் 7, 30 27 இன்ட்டு 3. சால்வ் பண்ணுங்க. 3 21ங்கிறப்போ வந்து 2 மேலே வந்துடும். 3 2 6 8, 8 வந்துடும், 0 9, 9 0 8 1 இங்கே இருக்குது. ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதில் டோட்டல் வேல்யூன்னு கொடுத்துருந்தா நம்ம இதில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சராசரின்னு கொடுத்தனால தான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதே இது வேறு சம்மில் 4 பொருள் வாங்கியிருக்கேன், 4 பொருளோட ஆவரேஜ் வேல்யூன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கணுமே, அதோட டோட்டல் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆவரேஜ் வேல்யூவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு 3 நம்பர் இருக்குது, அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 10% ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது 66ன்னு சொல்லிட்டாங்க. நம்மள்கிட்ட 2வது நம்பருக்கும் 3வது நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதில் 50% என்னன்றதை நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த ஒரிஜினல் நம்பர் என்னன்றது நமக்கு தரவே இல்லை, ஜஸ்ட் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அப்படி ரேஷியோ கொடுத்துருக்கப்போ நமக்கு ஏத்தாப்புல எழுதிக்கலாமா? அப்போ 100:150:130 எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் 10%. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் 10% எவ்வளோ? 10% எவ்வளோ? 10. 10 தான் 64னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த 2 நம்பர் இருக்கா? ஓகே, நமக்கு இதுவே வேண்டாம், ஏன்னா 10% தானே இருக்காது. ஜஸ்ட் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நமக்கு கால்குலேஷனுக்கு தான் அதுதான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் மட்டும் 19%, 27% அப்படி கொடுத்தா மட்டும் 100 200ன்னு மாற்றிக்கலாம். மற்றபடி இப்படி வச்சுக்கலாம். 10ல் 10% எவ்வளோ? 10ல் 10%ங்கிறது 1. கரெக்டா? 1. 1ஓட வேல்யூ தான் 64. ஓகேவா? 1ஓட வேல்யூ தான் 64. அதாவது 10xல ஒரு எக்ஸோட வேல்யூ, 10xல ஒரு எக்ஸோட வேல்யூ தான் 66. 2 3த்துக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2x. இதில் 50% எவ்வளோ? இதில் 50% எவ்வளோ? 2 டைம் போகும், 1 டைம் போகும். 1x. 1xோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 1xோட வேல்யூ என்னது? 66. 66 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? இதில் அரித்மேட்டிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்கனாலே சால்வ் பண்ண மாதிரி தான், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டீங்கனாலே. இப்போ இங்கே பாருங்கள். ஓகே, ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் ரெட்டு, க்ரீனு, பிங்க்னு 3 டோக்கன் வந்து இருக்குது. ஓகேவா? ரெட்டும் க்ரீனுக்கான அந்த டோக்கன் இருக்கா, அதோட ரேஷியோ ரெட்டு க்ரீன் தானே, ரெட் க்ரீன், அதோட ரேஷியோ 7:20. பிங்க்கு ரெட்டு டோக்கனோட ரேஷியோ 15:12. க்ரீனுக்கும் பிங்க் டோக்கன் இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஸோ இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறதுங்கிறது ரெட்டு தான். அப்போ ரெட்டை நம்ம ஈக்குவல் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் எழுதுகிற மாதிரி 1 கீழே 1 கூட அப்படி கூட எழுதிக்கலாம், பிரச்சனைங்கிறது கிடையாது. ஓகேவா? எழுதலாமா? ரெட்டு தான் காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறதா நடுவில் வரணும். நான் அதை ஆல்ரெடி பார்த்துக்கோம். க்ரீனு இஸ்ட்டு ரெட்டு இஸ்ட்டு பிங்க். க்ரீனு ரெட்டு எவ்வளோ? 20:7. ரெட் இஸ்ட்டு 12:15. பக்கத்தில் உள்ளது எழுதுங்க. 7, 12. இப்போ சால்வ் பண்ணோன்னா 20 × 12 240. 7 × 12 84. 7 × 15 105. இந்த 7 × 15ங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல மேக்ஸில் பார்ப்பீங்க. 105ங்கிற வேல்யூ மைண்டில் எப்போவுமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மகிட்ட க்ரீனுக்கும் பிங்க்கும் தான் நம்ம ரேஷியோ கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். 240:105. 5ஆல் கட் பண்ணால் 21 டைம் போகும், 2 டைம் போகும். சரி, 5ஆல் தானே கட் பண்ணுறோம். 4 டைம் போகும். ஓகே, 4 டைம் போகும், 8 டைம் போகும். ஓகேவா? இதை ஃபர்தராக கட் பண்ணலாமா? 3ஆல் கட் பண்ணலாம். 7 டைம் போகும், 1 டைம் போகும், 6 டைம் போகும். 16:7 வரும். 16:7 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த ரேஷியோ கிளாஸஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. 3 கொஷின் கேட்கறதுனால நிறைய கொஷின் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பின்னாடி உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்காதுங்கிறதுனால. ஓகேவா? ஸோ 16:7 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, 674 வாழைப்பழங்கிறது இருக்கு. 3 குரங்குக்கு இந்த ரேஷியோவில் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. 3வது குரங்குக்கு எத்தனை வாழைப்பழம் கிடைக்கும்ன்றதை நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? 17/2, 14/6, 2/5 இப்படி கொடுத்தாங்கன்னா சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எழுதுறது எப்படின்னு ஆரம்பத்திலே படித்தோமா? என்ன பண்ணணும்? முதல்ல கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 2, 6 and 5. 2ஆல் கட் பண்ணுங்க, 1 டைம் போகும், 3 டைம் போகும். 5 2ஆல் கட் ஆகாது, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த மிச்சம் உள்ள 3 நம்பரும் எந்த காமன் நம்பரால் டிவிசிபிள் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். 2 × 3 × 5. 2 × 3 6, 6 × 5 30. அப்போ 30 தான் இதோட எல்சிஎம். அப்போ 17/2 × 30, 14/6 × 30, 2/5 × 30. சால்வ் பண்ணுங்க. 15. சால்வ் பண்ணுங்க. 5. சால்வ் பண்ணுங்க. 6. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 17 × 15. 17 × 15ங்கிறப்போ 535, 5 8 7 1 5 15 255. 14 × 5 50, 4 5 20 70. 2 × 6 12. இது எதுவுமே காமனாக ஏதாவது டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இது 3ஆல் கட் ஆகும், இது 3ஆல் கட் ஆகும், இது 3ஆல் கட் ஆகுமா? 3ஆல் கட் ஆகாது. அப்போ இதுதான் ஃபைனல் வேல்யூ. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ 3வது மங்கிக்கு தான் 12 பனானா கிடைக்குது. ஓகேவா? 12 பனானா 3வது மங்கிக்கு கிடைக்குது. மங்கிக்கு கிடைச்ச பனானாவை சிம்பிளிஃபை பண்ணி தானே இந்த ரேஷியோ நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த வேல்யூங்கிறது கட்டாயமாக மங்கிக்கு கிடைச்ச பனானாவால் டிவிசிபிள் ஆகும். ஆப்ஷனில் எது 12ஆல் டிவிசிபிள் ஆகுது? ஆப்ஷனில் இது மட்டும் தான் 12ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ இதுதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இது ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதை எப்படி நான் ஃபர்தராக கால்குலேஷனில் சால்வ் பண்ணுறது? இந்த 3த்தையும் ஆட் பண்ணுங்க. 255, 70, 12 ஆட் பண்ணால் 7, 8 8 + 5 13, 337. ஓகேவா? 337x தான் 674 தான். 337x தான் 674 தான். 12x எவ்வளோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? 2 டைம்ஸ் போகுமா? 337 2 டைம்ஸ் இதெல்லாம் கட் ஆகுமா? அப்போ 2 × 12 24. இதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒன்று. நெக்ஸ்ட். ஓகே, சால்வ் பண்ணலாம். 3 நம்பர் இருக்குது, அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அந்த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பருடைய டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டாங்க. லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்றது நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாம். 5/14, 16/13, 20/14. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்சிஎம்ங்கிறத நம்ம எடுக்கணும். ஓகேவா? இதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா 10 சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல 10/7 எழுதிக்கலாமா? எஸ் எழுதிக்கலாம், தப்பில்லை. மற்ற எதையுமே நம்மளால் ஃபர்தராக கட் பண்ண முடியாது. இது நம்ம வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம்னா 14, 13, 7. 7ஆல் போடலாம். 7ஆல் போட்டாங்கன்னா 2 டைம் போகும், 13ஆல் போகாது, 1 டைம் போகும். ஃபர்தராக எதுவுமே கட் ஆகாது.
7 இன்ட்டு 2 14, 14 இன்ட்டு 13 நம்ம 12, 3 4 4 1 182. அப்போ இந்த நம்பர்ஸோட எல்சிஎம்ங்கிறது 182. அப்போ 182ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5/14, 182 இன்ட்டு 16/13, 182 இன்ட்டு 10/7. ஓகேவா? ஓகே. இதில் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 14ஆல் கட் பண்ணுங்க. 14ஆல் கட் பண்ணிங்கன்னா ஒரு டைம் போகும், பேலன்ஸ் 4 வரும், 3 டைம்ஸ் வரும். 13 இன்ட்டு 5 5 65 வரும். இதை 13ஆல் கட் பண்ணலாம். 13ஆல் கட் பண்ணனா ஒரு டைம் போகும், மிச்சம் பேலன்ஸ் 6ங்கிறது வரும், 5 வரும். கரெக்டாக 5 வரும். 18ல் 13 போச்சு 5 தானே, 4 டைம் போகுமா, 4 12 4 டைம் போகும். 16 இன்ட்டு 14 எவ்வளோ ஆச்சு, 14 இன்ட்டு 16 4 6 24, 6 8 4 1. ஓகேவா? 4 12 224. இதெல்லாம் கட் பண்ணனா 2 டைம் போகும், 4 இருக்கும், 6 42 226 இன்ட்டு 10 260. ஓகேவா? லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு இருக்காங்க, 13 இருக்காங்க. லார்ஜஸ்ட் இதுதான், ஸ்மாலஸ்ட் தான். இதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு 13 இருக்காங்க. லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். திஸ் நாட் அ ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 195. 195x தான் 13னா லார்ஜஸ்ட் நம்பர் எவ்வளோ, 260 எவ்வளோ, 195 இன்ட்டு 260. சால்வ் பண்ணலாமா? 5ஆல் போடலாமா? 6 டைம் போகும், 3 டைம் போகும், 9 டைம்ஸ் போகும். 13ஆல் கட் பண்ணால் 3 டைம் போகும், 20 டைம் போகும். 3ஆல் கட் பண்ணால் 2 டைம் போகும். 2 இன்ட்டு 20 40. 40 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இவ்வளவு தான் நமக்கான ஆன்சர். சால்வ் பண்ணிட்டோம். ஈஸியான கொஷின் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? கொஞ்சம் கால்குலேஷனுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி இது சிம்பிளான கொஷின் தான். ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் 1.5 மணி நேரம் தாராங்க. தாராளமாக இந்த மாதிரியான கொஷின்லாம் சால்வ் பண்ணலாம். எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் பார்க்குறீங்க, கொஞ்சம் கால்குலேஷனுக்கு டைம் எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அதை மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு மற்ற ஈஸியான தெரிஞ்ச கொஷின்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு நம்பர் அதோட 22% இருக்கு தெரியுமா, அந்த நம்பரோட 22%ங்கிறது இன்னொரு நம்பரோட 4/9 பங்குக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? முதல் எண்ணுக்கும் ரெண்டாவது எண்ணுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரீட் பண்ண. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு நம்பர், அந்த நம்பரோட 22% ஆஃப்னா இன்ட்டுன்னு பார்த்துருக்கோம். அந்த நம்பரை என்னன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அது இஸ்னா ஈக்குவல் டு 4/9 ஆஃப் த ஆஃப்னா இன்ட்டு அனதர் நம்பரை எம்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த எண்ணுக்கும் எம்முக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன், சேம் சைடில் உள்ள நம்பர்ஸை கட் பண்ணலாம். 2ஆல் போகுமா, 2 டைம் போகும், இது 11 டைம்ஸ் போகும். ஓகேவா? இப்போ ஃபாதராக எழுதுங்க. எம் இங்கே கொண்டு வந்துங்க. எம் இஸ் ஈக்குவல் டு 2/9 இருக்கும். இது 11/100 இருக்கும். அது அந்த சைட் போச்சுன்னா 100/11 வரும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் 200/99 வரும். 200/99 எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. இதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒன்று தான். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ பேசிக் ப்ரப்போர்ஷன் டைப். இது பேசிக் ப்ரப்போர்ஷன் டைப்னு என்னென்னா, பேசிக் ப்ரப்போர்ஷன் டைப்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரப்போர்ஷன் என்னது, ரெண்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், அதுதான் நம்ம ப்ரப்போர்ஷன் சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. எப்படின்னா, இப்போ இந்த ரேஷியோ 1:2ன்னு இருக்குது. இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:xன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? இது என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் இது இருக்க போகுது. ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம்னா, இது என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கோ அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 1 இருக்குது, இப்போ 5 இருக்குன்னா இதை விட 5 டைம்ஸ் வந்து இங்கே நம்பர் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இதுவும் அதே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. இப்போ A:B C:Dன்னு இருக்குன்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா A/B is equal to C/Dன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே ஃபார்மேட்டில் போடுங்க. ஏயோருக்கு பயிலாக 1, பிக்கு பயிலாக 2, சிக்கு பயிலாக 5, டிக்கு என்னன்னே தெரியல, அதை தான் கண்டுபிடிக்கும். அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸ் தான் தேவை. எக்ஸை மட்டும் அன்சைட் கொண்டு போயிட்டு மற்றதெல்லாம் இன்சைட் கொண்டு வந்துருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, 1/2 அன்சைட் வந்தால் 2/1 வரும். 2/1 சால்வ் பண்ணால் 10. இப்போ எக்ஸினோட வேல்யூ 10ன்னு வரும். இப்போ பாருங்கள், 1:2, 5:10,
10. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோன்னா 1:2 வந்துருமா, ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவலாக தானே இருக்கு. இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, இது பேசிக் ப்ரொபோர்ஷன் டைப்ல இப்படி தான் நம்மள்ட்ட கேட்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ 2.5 இஸ்டு 40.6 40.6 இஸ்டு எக்ஸ், இதோட வேல்யூ என்னன்றதை நம்மள்ட்ட கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாம். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏ இஸ்டு பி சி இஸ்டு டின்னு இருக்குன்னா அது ஏ பை பி இஸ்டு சி பை டின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி எழுதுங்க. 2.5 divided by 40.6 is equal to 40.6 divided by x. இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட்ல வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், ரெண்டு சைடுமே மேலே கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அந்த பாயிண்ட்ங்கிறது நமக்கு போயிட போகுது. ஓகேவா, அண்ட் இந்த 10 இங்கே கட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அது பிரச்சனையும் கிடையாது. அப்போ 25 divided by 406 is equal to 406 divided by 10x வரும். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ இதை மட்டும் கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு வாங்க, மற்றதெல்லாம் 10x is equal to 406 into 406 divided by 25 வரும். ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா, 5ஆல் கட் பண்ணால் 2 டைம் போகும். ஓகேவா, சாரி 5ஆல் கட் பண்ணால் 5 டைம் போகும். இது 8 டைம் போகும். ஸோ ஒரு டைம் போகும். பாயிண்ட் 1 பேலன்ஸ் இருக்கும். 0 சேர்ந்தால் 2 டைம்ஸ் போகும். ஓகேவா, ஸோ 81.5ன்னு வரும். தென் அகைன் இதை 5ஆல் கட் பண்ணால் 5ஆல் கட் பண்ணுறதுக்கு இது பேசிக்காக நம்ம இது பண்ணுறோம். இதுக்கு பிறகு இன்னொரு மெத்தட் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எப்படின்றதும் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இது 5ஆல் கட் பண்ணால் ஒரு டைம் போகும். தென் 3 6 டைம் போகும். பாயிண்ட் 1 2 டைம் போகும். தென் ஒரு டைம் 5 3 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 4 டைம் போகும். தென் ஃபர்தராக இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு வேல்யூ வரும்ல, அதை எக்ஸோட வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணால் போதும். இப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ 16 into 24 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷனில் எல்லா லாஸ்ட் நம்பர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். யூனிட் டிஜிட் இங்கே என்ன இருக்குது, 4. இங்கே யூனிட் டிஜிட் என்ன இருக்குது, 6 இருக்குது. 6 into 4 24. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய வேல்யூங்கிறது நமக்கு ஆன்சர். அந்த ஆன்சரோடைய லாஸ்ட் டிஜிட் 4ஆக தான் இருக்க போகுது. ஆப்ஷனில் எங்கே 4 இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி லாங் கால்குலேஷன் மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த கால்குலேஷனை சால்வ் பண்ண ஆன்சர் வந்துற மாதிரி இருக்குன்னா யூனிட் டிஜிட்ஸை வச்சு செக் பண்ணிவிடுங்க. அதுதான் நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும். இல்லைனா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பாயிண்ட் முன்ன பின்ன தூக்கி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 கொண்டு வந்து கீழே டிவைட் பண்ணுறப்ப அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணால் ஆன்சர் வரப்போகுதுன்னா யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் உள்ள எல்லாத்தோட யூனிட் டிஜிட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா இன்னொன்று பண்ணலாம். என்னென்னா இது இருக்குது தெரியுமா, இது நம்ம 10x is equal to 406 into 406 divided by 25ன்னு எழுதுறோம். கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 25ஆல் கட் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 100 ஆயிருமா. 100ங்கிறப்போ நம்ம பாயிண்ட்டை மட்டும் தள்ளி வச்சா போதும். கரெக்டாக? எஸ் கரெக்ட். இப்போ பாயிண்ட்டை மட்டும் தள்ளி வச்சா போதும். இப்போ நமக்கு இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிட போகுது. அப்போ இதுலேயுமே யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணுங்க. 6 6 36 36 into 6 6 into 4 24. லாஸ்ட் டிஜிட் 4. 4 ஆப்ஷன்ல எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவு தான். ஓகேவா, ஃபைனலாக இந்த 10 கீழே வரும். அப்போ தான் பாயிண்ட் முன்ன மேலே போகும். இப்போ சால்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் வேல்யூன்றது வரும். ஓகேவா, ஒரு வேல்யூன்றது வரும். 659 344 வரும்னு வச்சுக்கோங்களேன். கீழே 100 இருக்கும். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அதான் கேட்டேன். அப்போ 10 கீழே வந்துருமா, 10 கீழே வந்துடும். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இங்கே வைப்போம். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, 48 96 20 அண்ட் ஒய், இந்த 4மே பார்த்தீங்கன்னா ப்ரப்போர்ஷனில் இருக்கு. ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 48 96 20 ஒய்யோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா பாருங்க. இதுவும் என்ன ரேஷியோவில் இருக்குது, 1:2ங்கிற ரேஷியோவில் இருக்கா. அப்போ இதுவுமே 1:2ங்கிற ரேஷியோவில் தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதோட 1 இதோட 20னா அப்போ அந்த 2ஓட வேல்யூ ரொம்ப சிம்பிளாக பாருங்க. 1/2 is equal to 20/y இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா
இங்க பாருங்க. ஸோ இது 1:2ங்கிற ரேஷியோல இருக்கா, அப்போ இதுவும் 1:2ங்கிற ரேஷியோல தான் இருக்கும். அப்போ 20 இருக்கு. அப்போ இதோட டபுள் த மடங்கு தான் இந்த இடத்துல வரும். அப்போ 40 வரும். 40 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இல்ல நான் பேசிக்கா சால்வ் பண்ணணும்னா 48/96 இஸ் ஈக்குவல் டு 20/yன்னு வரும். y தான் தேவை. y அந்த சைடு கொண்டு போங்க. 20 × 96 48 வரும். 48 2 டைம் போகும். 20 × 2 40. 40 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுக்கு டபுள் த டைம் இருக்கா, அப்போ இதுவும் இதுக்கு டபுள் த டைம் தான் இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா 20க்கு டபுள் த டைம் 40 தான் ஒய்யோட வேல்யூவா வந்து வரும். ஓகேவா? இதை நம்ம இங்கேயும் போடலாம். இங்க பாருங்க, இதோட டபுள் த டைம் தான் இங்க வந்திருக்கு. அப்ப இதோட டபுள் த டைம் தான் இங்க வரும். ஆனா அப்பதான் ஒரே ரேஷியோல இருக்கிற மாதிரி இருக்கும். 5ஓட டபுள் த டைம் 10 தான் இந்த இடத்துல வரும். ஓகே, இங்க பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொபோர்ஷன், இது வந்து ஒரு ப்ரொபோர்ஷன். ரெண்டு ப்ரொபோர்ஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய்யோட ரேஷியோ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணலாமா? 6:42, 7:6 எக்ஸோட வேல்யூ, 3:6, 6:y கண்டுபிடிங்க. 1:8 வருதா? அதான் இதோட 8 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப இதை விட 8 டைம்ஸ் என்ன வரும் பாருங்க. 7.6 × 8 48 வரும். 4 7 8 56, 56 + 4 60.8 வரும். எக்ஸோட வேல்யூ 60.8. அதே மாதிரி இங்க பாருங்க, 1:2 இருக்கு. ஓகேவா? அப்ப இதோட டபுள் த வேல்யூவா இருக்கு. அப்ப இது மாதிரி இதுவும் டபுள் த வேல்யூவா தான் இருக்கு. 6 × 2 12. அப்போ ஒய்யோட வேல்யூங்கிறது 12. எக்ஸுக்கும் ஒய்யும் ரேஷியோ கிடையாது. 60.8 = 12. எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் ரேஷியோ. இது பாயிண்ட்ல இருக்கு, இது பாயிண்ட்ல இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு சைடும் 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. பாயிண்ட் போயிருமா? இது 120 மாறிடும். இப்போ இதை கட் பண்ணுங்க. 4th டேபிள் போட்டா 30 டைம்ஸ் போகும். 4ஆல கட் பண்ணா 1 டைம் போகும், 5 டைம் போகும், 2 டைம் போகும். ஃபர்தரா இது எதாலையுமே கட் ஆகுமா? 2 ஜஸ்ட் கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். XY ரேஷியோ இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், சாரி. 6 இல்லை 42, 7 வரும் இங்கே. 7 7 டைம்ஸ். ஓகேவா? 7 டைம்ஸ். அப்போ இதையுமே 7 டைமால் மல்டிப்ளை பண்ணணும். இதுவுமே 7 டைம்ஸ் தான் வரும். 7 டைம். ஸோ 6 இல்லை 42, 2 வந்துட்டு 40, 7 49, 53, 53.2, 53.2 தான் இங்கே வரும். 53.2 0 கொண்டு போகிறதுக்கு ரெண்டு சைடும் 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 120. இப்போ 4ஆல கட் பண்ணுங்க. 30 டைம்ஸ் போகும். 4ஆல கட் பண்ணிங்கன்னா 1 டைம் போகும், 1 வரும், 3 டைம் போகும், மிச்சம் 1 வரும், 3 டைம் போகும். 133:30 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இப்போ இதில் 1:7, 1:8 அந்த மாதிரி இருக்கிறப்போ 1க்கு 2 மடங்கு, 3 மடங்கு, 5 மடங்குன்னு போட்டு செஞ்சிடறோம். இல்லை இங்கே 3:5 இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ A:B, B:C இதோட ரேஷியோ வந்து இது ப்ரொபோர்ஷனில் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அதாவது A/B = B/Cன்னு இருக்கிறதா சொல்லிட்டாங்க. சியோட வேல்யூ வந்து 4Aன்ட்டாங்க, பியோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சியோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஓகே, A/B. ஓகேவா? பியோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டாங்க, 10 போடுங்க. பியோட வேல்யூ 10. சியோட வேல்யூ 4Aன்ட்டாங்க, 4A போடுங்க. ஓகே, இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4A² = 10 × 10 100. 4ஆல கட் பண்ணால் 25 டைம் போகும். அப்போ A² = 25. இந்த ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போனால் ரூட்டாக மாறும். A = √25. ஓகேவா? ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 25 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 5 ஆகும். கரெக்டாக 5ஓட ஸ்கொயர் அது. ஸோ 5. அப்போ ஏயோட வேல்யூ 5. சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நான் ஏன் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? சியோட வேல்யூ 4Aன்ட்டாங்கல்ல. அப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சா மல்டிப்ளை பண்ணிடலாமா? 4 × 5 20. ஸோ 20 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஷின் தான். எல்லாமே இந்த இதுதான். இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே போகும். நெக்ஸ்ட், இப்போ ப்ரொபோர்ஷன் டைப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரயில்வேல
உங்கள் பேப்பரில் இந்த டைப்பில் இருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? அதாவது ப்ரொபோர்ஷனில் வந்து கொஞ்சம் நிறைய டைப், 3 டைப் இருக்குது, முக்கியமான டைப். என்னெல்லாம்னா மீன் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறமா ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். ஸோ மீன் ப்ரொபோர்ஷனுங்கிறது என்னது? A by Bன்னு இருக்கும், C by Dன்னு இருக்கும். இது ஈக்குவலில் இருக்கும். இதுதான் ப்ரொபோர்ஷன் நம்ம சொல்லுவோம். இதில் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிங்க, மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, மீன் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்கன்னா அதோடைய ஃபார்முலா என்னது? மீன் ப்ரொபோர்ஷன். இப்போ A and B இந்த ரெண்டு நம்பருக்கு மீன் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது, ரூட்டில் அந்த A and B இந்த ரெண்டு நம்பருமே மல்டிப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். இதான் ஃபார்முலா. ஓகேவா? A and Bக்கு மீன் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்கன்னா ரூட் A into B இதான் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா மீன் ப்ரொபோர்ஷன் கிடைக்கும். இதே இது A and B இந்த ரெண்டு நம்பருக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் அதோடைய ஃபார்முலா என்னன்னு நினச்சிங்கன்னா B ஸ்கொயர் பை A. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷனோட வேல்யூ கிடைக்கும். ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் இது அடுத்த டைப். இது கேட்குறாங்கன்னா A and Bக்கு நம்ம என்ன பண்ணணும்னா B into C, அதாவது தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்குறப்போ 3 வேல்யூ தருவாங்க, A, B and C. 3 வேல்யூ கொடுத்துட்டு ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்கன்னா பியும் சியும் மல்டிப்ளை பண்ணி ஏயால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபோர்த் ப்ரொபோர்ஷனோட வேல்யூன்றது கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ரொபோர்ஷன் டைப்புங்கிறது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான டைப்ஸ். இந்த 3 ஃபார்முலா நான் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் கொஷின் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? டேரெக்டாக கொஷின் பார்க்க போயிடலாம், உங்களுக்கு டவுட் இருக்கு. ஓகே, இப்போ இதில் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் அண்ட் இந்த நம்பர் 2x² அண்ட் 12xy இந்த நம்பருடைய தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனுடைய ஃபார்முலா என்னது? B ஸ்கொயர் பை A. இதில் எது A எது B? முதல்ல சொல்லியிருக்கிறது A, ரெண்டாவது சொல்லியிருக்கிறது B. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. B 12xy இன்ட்டு 12xy எழுதிக்கலாமா? ஏன்னா ஸ்கொயர்னா 2 டைம், கரெக்டா? ஏயோட வேல்யூங்கிறது 2x². ஓகேவா? சால்வ் பண்ணுங்க. 2ஆல் கட் பண்ணால் 6 டைம் போகும். x ஸ்கொயர் இருக்கு, அப்போ 2x இருக்கிறதா அர்த்தம். அப்போ x²னா 2x இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்க ஒரு எக்ஸும் இங்க ஒரு எக்ஸும் இதுவும் கட் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 into 12 72, y into y ஸ்கொயர் இருக்கும். ஆப்ஷன்ல எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவு தான் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்தது இதில் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்கேன். இஃப் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த 36 ஆன்சர், அதாவது 36ங்கிற நம்பருக்கும் ஜெட்டுங்கிற நம்பருக்கும் தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்றதை சொல்லிட்டாங்க. ஓகேவா? 4ன்னு சொல்லிட்டாங்க. ஜெட்டோட வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? தேர்ட் ப்ரொபோர்ஷனுடைய ஃபார்முலா என்னது? தேர்ட் ப்ரொபோர்ஷன் இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் பை A. ஓகேவா? தேர்ட் ப்ரொபோர்ஷன் வேல்யூ தந்துட்டாங்க 4. இது ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. கரெக்டா? பியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்போ Z ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். டிவைட் பை ஏயோட வேல்யூ 36. கரெக்டா? இப்போ நமக்கு Z வேல்யூ தான் தேவை. இந்த 36 அந்த சைடு கொண்டு போங்க. 4 இன்ட்டு 36 இஸ் ஈக்குவல் டு Z ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயர் தூக்கிறதுக்கு இந்த சைடு ரூட் கொண்டு வந்துடலாமா? Z இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 36. ஓகே, இதுல இருந்து எப்படி வெளியே எடுக்கிறது? சிம்பிளா பிரிச்சு எழுதுங்க. ஓகேவா? இப்போ 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு 2 எழுதிக்கலாமா? 36 எப்படி எழுதிக்கலாம்? 4 இன்ட்டு 9 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 2 இன்ட்டு 2 2 2 இருக்கு, அப்போ ஒரு 2 வெளியே வந்துருமா? இன்ட்டு 4 9 9ல் 3 சாரி 2 3 இருக்கு, 4ல் 2 2 இருக்கு, அப்போ ஒரு 2 இதில் வெளியே வந்துருமா? இதில் ஒரு 3 வெளியே வந்துருமா? இப்போ சால்வ் பண்ணுங்க. 3 இன்ட்டு 6 6 இன்ட்டு 2 12 12 தான் இந்த கொஷினுக்கான ஜெட்டினுடைய வேல்யூ. சிம்பிள். ஆக்சுவலாக உங்களில் நிறைய பேர் இதில் டிஃபிகல்ட்டி இருப்பீங்கிறதுனால தான் நான் சிம்பிளாக 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேவா? உங்களில் நிறைய பேர் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இது பிரச்சனை கிடையாது. 4 ரூட்டுக்குள்ளே 4 இருக்குன்னா அது 2ஓட ஸ்கொயர், அதனால 2 வெளியே வந்துடும். 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர், அதனால 6ங்கிறது வெளியே வந்துடும். ஓகேவா? அப்போ 6 இன்ட்டு 2 12 12 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஈஸி தானே? யாருக்கும் டிஃபிகல்ட்டி இருக்காது இல்லை? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சிங்கிறது தேர்ட் ப்ரொபோர்ஷன். 57ங்கிற நம்பருக்கும் பிங்கிற நம்பருக்கும். பிங்கிற நம்பர் இருக்கு தெரியுமா? பிங்கிறது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 ஈவன் நேச்சுரல் நம்பர். அதாவது பிங்கிற நம்பர் வந்து மொதல் 3 நேச்சுரல் நம்பர்ஸோடைய சம்மா வந்து இருக்கு, ஈவன் நம்பர்ஸோட. ஓகேவா? நம்ம சியோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அகெயின் தேர்ட் ப்ரொபோர்ஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல எந்த 2 நம்பர்? 57ங்கிற நம்பருக்கும் பிங்கிற நம்பருக்கும்.
பிங்கிற நம்பர் மூணு நேச்சுரல் நம்பர், ஈவன் நேச்சுரல் நம்பர். ஈவன் நம்பர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதுல ஈவன் நம்பர்ஸ்னா 2, 4, 6. இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் 3 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதுல ஈவன் நம்பர்ஸ்ங்கிறது இதுதான். மொத 3 ஈவன் நம்பர்ஸ் இதுதான். இதுதான் பியோட வேல்யூன்ட்டாங்க. ஓகேவா? பியோட வேல்யூ என்னது? 12. ஸோ 57க்கும் 12க்குமான தேர்ட் ப்ரொபோர்ஷன் தான் சி. சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனுடைய ஃபார்முலா என்னது? 12 × 12 divided by 57. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. b ஸ்கொயர் divided by a. இதுதான் a, இதுதான் b. ஸோ 144 divided by 57 வரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் எழுதுறப்போ மேலே பெரிய நம்பரும் கீழே சின்ன நம்பரும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய அந்த வேல்யூங்கிறது 1 விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? மோர் தென் 1 தான் இருக்கும். மோர் தென் 1 தான் இருக்கும். அதே இது மேலே சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பரும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய வேல்யூங்கிறது 0 பாயிண்ட்ல தான் வரும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா, இங்க மேலே பெரிய நம்பர் இருக்கு, கீழே சின்ன நம்பர் இருக்கு. அப்போ வரக்கூடிய ஆன்சருங்கிறது 1 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆன்சர் வராது, இந்த ஆன்சர் வராதா? அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். இப்போ நான் எப்படி இது ரெண்டுல எதுங்கிறத கண்டுபிடிக்கிறது? இப்போ 57 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 7 2 14, 2 10 11, 114 இருக்கு. 114ங்கிறதுக்கு அதாவது 57 விட டபுள் த டைம்ங்கிற வேல்யூ தான் மேலே இருக்கு. அப்போ அதை கட் பண்றப்போ 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் 1 மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஆப்ஷன் 1 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்படி தான் கால்குலேஷன் பண்ணணும். எல்லாத்தையும் டீட்டெயில்டாக உட்காந்து சால்வ் பண்ணணும்னு கிடையாது. இதை நான் இப்போ சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எக்ஸாமை இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸாமுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. இப்போ பாருங்க, மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா என்னது? a × b. இதுதான் a, இதுதான் b. ஏயோட வேல்யூ போடுங்க. 0.09 × 16. 0.09 9/100ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? × 16. இப்போ இதை பாருங்க, சால்வ் பண்ணுங்க. 4வது வைப்பாடால் போட்டால் 4 டைம் போகும், 25 டைம் போகும். ஓகேவா? இப்போ இதை எப்படி வெளியே எடுக்கலாம் பாருங்க. இது எப்படி வெளியே எடுக்கலாம்? ரூட்டுக்குள்ளே இருக்கிறத ஸ்கொயரோட வேல்யூ வச்சு வெளியே எடுத்துடலாம். கரெக்டாக? 9ங்கிறது 3யோட ஸ்கொயர், அப்போ 3 வெளியே வந்துடும். 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர், அதனால 5 வெளியே வந்துடும். 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர், அதனால 2 வெளியே வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணிச்சு. இப்போ சால்வ் பண்ணுங்க. 3 × 6 6, 3 × 2 6, 6 divided by 5 சால்வ் பண்ணனா 1 ஒரு டைம் போகும், மிச்சம் பேலன்ஸ் 1 இருக்கும், 2 டைம்ஸ் போகும். 1.2 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். மீன் ப்ரொபோர்ஷனுங்கிறது இதுதான். ஓகேவா? டிஃபிகல்ட்டி இருக்காதுல்ல? உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ கன்ஃபியூஷனோ இல்லை ஏதாவது புரியலனாலோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுதான் நம்மளுடைய மெயில் ஐடி. நம்ம மெயில் ஐடியிலையும் உங்களுடைய எனக்கு இந்த வீடியோவில் இந்த மினிட்ல நீங்கள் நடத்தின இந்த இது எனக்கு புரியல அப்படின்னு மெயில் பண்ணுங்க. நான் உங்கள் டவுட் எல்லாத்துக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். ஆப் சாட்டில் சாட்டுங்கிற செக்ஷன் இருக்கும், அதுலேயுமே நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுலேயுமே நீங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். ஓகே. இதில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. 260ங்கிறது எக்ஸுங்கிற நம்பருக்கும் 338ங்கிற நம்பருக்குமான மீன் ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்கோம். சால்வ் பண்ணலாமா? மீன் ப்ரொபோர்ஷன் இஸ் ஈக்குவல் டு √a × b. அந்த ரெண்டு நம்பர் என்னது? ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் 338. எக்ஸுங்கிறது இப்படி மல்டிப்ளை மாதிரி போட வேண்டாம், எக்ஸுங்கிறது ஸ்மால் எக்ஸாக போட்டுக்கலாம். ஸோ இது 260 அதோட மீன் ப்ரொபோர்ஷன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த சைடு ஸ்கொயர் பண்ணுறப்போ ரூட் வேல்யூ ரூட்டுங்கிறது பெய்யும். ஓகேவா? அப்போ என்னவா வரும்? 260 × 260 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் × 338. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ கட் பண்ணலாமா? 2ஆல் கட் பண்ணுங்க. ஒரு டைம் போகும், 6 டைம் போகும், 9 டைம் போகும், 113 வரும். 13வது வைப்பாடால் போகும், 10 டைம் போகும், 13 டைம் போகும். ஓகேவா? ஸோ இது 13ஆல் கட் பண்ணால் 20 டைம்ஸ் போகும். 10 × 20 எக்ஸினுடைய வேல்யூ 200. 200 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவு தான் மேக்ஸ். ஓகேவா? இது தெரிஞ்சால் போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஃபிகல்ட்லாம் கிடையாது, ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு டைம் கொடுக்கணும், ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும், மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகே. இந்த மாடல் கொஸ்டின் தான் நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸி தான். மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா என்னது? a × b.
இதுதான் a, இதுதான் b. சால்வ் பண்ணுங்க. 4 plus 2 root 3, 16 minus 8 root 3. சால்வ் பண்ணலாமா? ஓகே. இப்போ a plus b இருக்கு, c minus d இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சால்வ் பண்ணா, ஃபர்ஸ்ட் இந்த a வச்சு ஒவ்வொன்றையா மல்டிப்ளை பண்ணுங்க. a into c, அதுக்கப்புறம் a into d, மைனஸ் இருக்கிறனால மைனஸ் ad. அடுத்தது b into c, b வச்சு ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணும், bc வரும். b வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வந்துடும், bd வந்துடும். இப்படி தான் எழுதணும். ஓகேவா? இப்போ பாருங்க, 4 into 16 ரூட்டுக்குள்ளே தான் எல்லாமே. 4 into 16 64, 4 into 8 root 3, 4 32, மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் 32 root 3 வரும். இதையை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 32 root 3 வரும். இதையை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 16. இங்கே பாருங்க, ரூட் 3யவும் ரூட் 3 மல்டிப்ளை பண்ணால் 3 வந்துடும். ஓகேவா? ரூட்டில் உள்ள ஒரு நம்பரையும் சேம் ரூட்டில் உள்ள நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பரே வந்துடும். ஸோ 2 into 8 16, 16 இந்த இதுனா 3 வந்துடும். 16 into 3 48. ஓகேவா? இதுவும் கட் ஆகிடும். 64 மைனஸ் 48 எவ்வளோ ஆச்சு? இது வந்து ஒரு 6 வரும், 16 வரும். 16 4ஓட ஸ்கொயர், அப்போ 4 வந்துடும். 4 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த மாடல் இன்னொரு டைம் வீடியோவை பின்னாடி கொண்டு போய் வச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதில் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபோர்த் ப்ரொபோர்ஷனுடைய ஃபார்முலா என்னது? b into c divided by a. இதுதான் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனுடைய ஃபார்முலா. 9, 3, 27 இந்த 3 நம்பருடைய ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் இருக்கு தெரியுமா? அந்த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, a and 24ங்கிற இந்த ரெண்டு நம்பருடைய தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கு. தேர்ட் ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? b squared by a. இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஏயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபோர்த் ப்ரொபோர்ஷனும் தேர்ட் ப்ரொபோர்ஷனும் நமக்கு ஈக்குவல். கரெக்டா? அப்போனா அதை எப்படி எழுதிக்கலாம்? b into c divided by a is equal to b squared by a எழுதிக்கலாமா? இதுவும் சமம்னா அப்போ ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி எழுதிக்கலாமா? எஸ், எழுதிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணுங்க. நம்மள்ட்ட வந்து ஏயோட வேல்யூ வந்து இதில் வந்து பியோட வேல்யூ 9 இருக்கு, இதோட வேல்யூ 3 இருக்கு. இதில் ஏயோட சரி ஸோ பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 27, ஏயோட வேல்யூ 9 இஸ் ஈக்குவல் டு இதில் பியோட வேல்யூ 24, ரெண்டு டைம் எழுதணும் 24, ஏயோட வேல்யூ ஏ. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் போகும். 3ஆல் கட் பண்ணால் 9 டைம்ஸ் போகும். 3ஆல் கட் பண்ணால் 3 டைம்ஸ் போகும். 8 3 24, 3ஆல் கட் பண்ணால் 8 3 24, ஏ அந்த சைட் போயிடுச்சுன்னா 8 into 8 64. 64 தான் ஏயினுடைய வேல்யூ. இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான. இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிபி இருக்குது, ஏஏ இருக்குது, கட் பண்ணலாமாண்ணா? ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூவாக இருந்தால் தான் கட் பண்ண முடியும். ரெண்டுமே சேம் வேல்யூ கிடையாதுல்ல. அதாவது பியும் இங்கே பி வேறு, இங்கே பி வேறு, ரெண்டுமே சேம் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் அப்படி கட் பண்ண முடியாது. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைப்பு. ரயில்வே எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின் இந்த டைப்லேருந்து கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ இந்த கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு 4 ரேஷியோ மாதிரி ஆப்ஷனில் தந்துடுவாங்க. ஓகேவா? 4 ரேஷியோ மாதிரி கொடுத்துட்டு இந்த 4 ரேஷியோவில் எது ஹையஸ்ட்டு, எது கிரேட்டஸ்ட்டு, எது ஸ்மாலஸ்ட்டுன்ற மாதிரி கேட்பாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஒரு 3 மெத்தடு, ஒரு ட்ரிக் இருக்குது. ஓகேவா? இந்த 4த்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாமில் இந்த டைப் ஆஃப் கொஷின் கேட்குறாங்கன்னா இதை அப்ளை பண்ணி பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ முதல்ல இந்த டைப் ஆஃப்னா ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துடலாம். அதுதான் பேசிக் மெத்தட். அதுதான் வந்து அந்த கொஷினுக்கான ரியல் எக்ஸாக்ட் வேல்யூ கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? அது என்ன மெத்தட்னா, டிவைட் பண்ணக்கூடிய மெத்தட். டிவைட் மெத்தட். மெத்தட் 1 ஆக்சுவலாக என்னன்னா, நமக்கு ஒரு 4 ரேஷியோ கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 1:2, 3:15, 8:20, 5:7. இந்த 4 ரேஷியோவில் எது பெருசு, எது சிறுசுன்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? மொதல் மெத்தட் டிவைட் பண்ணக்கூடிய மெத்தட். நம்ம ரேஷியோவை ஃப்ராக்ஷனும் எழுதிக்கலாம். கரெக்டாக a:b a/bன்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதுங்க. 1/2, 3/15, 8/20, 5/7. இப்போ டிவைட் பண்ணுங்க.
1 2ஆல் கட் பண்ணால் கட் ஆகாது. ஸோ 0 பாயிண்ட் வச்சா 1 10ன்னு மாறும். இப்போ கட் ஆகும் 5 டைம்ஸ் போகும். அப்போது 1/2ங்கிற அந்த ரேஷியோட வேல்யூ என்னது 0.5. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 3ங்கிறது 15ல் போகாது. அப்போது 0 பாயிண்ட் வச்சா 3 பக்கத்தில் 0 ஆட் ஆகும். 15ஆல் கட் பண்ணால் 2 டைம் போகும். அப்போது 3/15ங்கிற இந்த ரேஷியோட வேல்யூ 0.2. அதே மாதிரி இதை ஃபர்தராக கட் பண்ணலாம். 4 டைம் போகும் 2ஆல் 10 டைம் போகும். இதை சால்வ் பண்ணோன்னா 0.4ன்னு வரும். 0.4 தான் 8/20ங்கிற அந்த ரேஷியோடைய வேல்யூ. இப்போ 5/7 5ங்கிறது 7ல் போகாது. அப்போ 0 பாயிண்ட் வச்சோன்னா 0 ஆகும். ஸோ கட் பண்ணோன்னா 7 டைம் போகும். 7 49 மிச்சம் 1 இருக்கும். அது ஒரு டைம் போகும். ஸோ இதோட வேல்யூங்கிறது 0.7. இப்போ நம்மள்ட்ட கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் இதோட வேல்யூ பெருசாக இருக்குது 0.79. 0.79ங்கிறது எதோடைய ரேஷியோட வேல்யூ 5/7. ஸோ 5/7 தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் ரேஷியோ. இப்போ ஸ்மாலஸ்ட் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா இந்த 4லே எது சின்ன நம்பரு 0.2 தான். 0.2ங்கிறது எதோடைய ரேஷியோ, இதோட வேல்யூ 3:15. அப்போ இந்த 3:15 தான் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. ஸோ இது மெத்தட் நம்பர் 1. ஓகேவா? இப்போ மெத்தட் நம்பர் 2 பார்க்கலாம். அது பார்க்க முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வேல்யூ எப்படி வரும்ன்றது. ஓகே, மேலே பெரிய நம்பரும் கீழே சின்ன நம்பரும் இருந்துச்சுன்னா வரக்கூடிய வேல்யூ 1 விட அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி மேலே சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பரும் இருந்துச்சுன்னா வரக்கூடிய வேல்யூ நிச்சயமாக 0 பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோமா. இதுதான் இந்த கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்டோடைய ட்ரிக். இது என்ன ட்ரிக்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எக்ஸாமில் 4 கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் தந்துடுவாங்க. அந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், கீழே லார்ஜஸ்ட், மேலே ஸ்மாலஸ்ட், கீழே லார்ஜஸ்ட், மேலே ஸ்மாலஸ்ட், கீழே லார்ஜஸ்ட்னு கொடுத்து ஒரு ஆப்ஷனில் மட்டும் லார்ஜஸ்ட் அண்ட் கீழே ஸ்மாலஸ்ட்னு கொடுத்துருவாங்க. நமக்கு பார்த்தாலே தெரியுது மேலே லார்ஜஸ்ட் கீழே ஸ்மாலஸ்ட்னு இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ தான் 1 விட அதிகமாக இருக்கும். மேலே ஸ்மாலஸ்ட் வந்து கீழே லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ 1ங்கிற வேல்யூ தான் வந்து பெரிய நம்பராக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், அதுதான் கிரேட்டஸ்ட். நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? இதுதான் ட்ரிக். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸ்மாலஸ்ட் நம்பரில் ஆப்ஷனில் உள்ள 4ல் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ல் 3 ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேலே லார்ஜஸ்ட், கீழே ஸ்மாலஸ்ட்டு, மேலே பெரிய நம்பர், கீழே சின்ன நம்பர், மேலே பெரிய நம்பர், கீழே சின்ன நம்பர் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் மேலே சின்ன நம்பர், கீழே பெரிய நம்பர் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இதோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், மற்றதெல்லாம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 4ல் கம்பேர் பண்ணுறப்போ இதுதான ஸ்மாலஸ்ட்டு. பேப்பரில் பேனாவே வைக்காமல் ஜஸ்ட் ஆப்ஷனை பார்க்கறது மூலமாகவே உங்களால் இந்த டைப் ஆஃப் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஷின் பார்க்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது கிரேட்டஸ்ட்டு கேட்டிருக்காங்களா, ஸ்மாலஸ்ட்டு கேட்டிருக்காங்களா. அப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த கான்செப்ட் ஏதாவது இதில் அப்ளை ஆகுதான்னு பார்த்துடணும். அப்படி ஒன்று மட்டும்தான் அப்ளை ஆகுதுன்னா அதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடணும். ஓகேவா? கிளியரா? இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். இது எல்சிஎம் மெத்தட். இந்த எல்சிஎம் மெத்தடும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எல்சிஎம் மெத்தடில் பார்க்கலாம். 1/2 3/15 8/20 5/7. எல்சிஎம் மெத்தட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கீழே உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2 15 27 எல்சிஎம் 2ஆல் கட் பண்ணுங்க 1 டைம் போகும், 15 போகாது, 10 டைம் போகும், 7. 5ஆல் கட் பண்ணுங்க 3 டைம் போகும், 2 டைம் போகும், 7. மற்ற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 5 10, 10 × 3 30, 30 × 2 60, 60 × 7 6 7 42 420. அப்போ இதோட எல்சிஎம்ங்கிறது 420. இந்த 420ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1/2 × 420 சால்வ் பண்ணால் 210. அப்போது இந்த ரேஷியோவுடைய வேல்யூ 210. அதே மாதிரி இங்கே 3/15 × 420 3ஆல் கட் பண்ணால் 5 டைம்ஸ் போகும். 3/15 தான். ஓகே 3/15 5ஆல் போகும். 5ஆல் கட் பண்ணிங்கன்னா 8 40 4 84 வரும். ஸோ அப்போ இதோட வேல்யூ 84. ஓகேவா? ஓகே, அடுத்தது 8/20 420ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 0 கட் ஆகும். 2ஆல் கட் பண்ணால் 21 21 × 8 8 16 162. இந்த ரேஷியோட வேல்யூ 168. ஓகேவா? ஓகே, அடுத்தது இதுக்கு பாருங்கள் 5/7 420
சால்வ் பண்ணிங்கன்னா 6 42 60 5 × 60 300. இதோட வேல்யூ 300 வரும். அப்போ இதோட ரேஷியோட வேல்யூ 300. இப்போ இதில் எதுக்கு அதிக வேல்யூ இருக்குது, இதுக்கு தான் அதிக வேல்யூ இருக்குது. அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். எதுக்கு சின்ன வேல்யூ இருக்குது, இதுக்கு தான் சின்ன வேல்யூ இருக்குது. 84 தான் இதுக்குள்ளே சின்ன. அப்போ இதான் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. இப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இது ரெண்டாவது மெத்தட், எல்சிஎம் மெத்தட். மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் மெத்தட். கிவன் நம்பர்ஸ் இருக்கா, அதுக்கு நம்ம டிஃபரன்ஸை கண்டுபிடிப்போம். இது டிஃபரன்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். டிஃபரன்ஸ் மெத்தட் என்னன்னா, நம்ம கிவன் நம்பர் இருக்குல்ல, அந்த கிவன் நம்பரை பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஸ் எடுப்போம். இப்போ 1/2 இருக்கு, 3/15 இருக்கு, 8/20 இருக்கு, 5/7 இருக்கு. இது நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 2, இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 12, இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 12, இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 1. இந்த டிஃபரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா எதுக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், டிஃபரன்ஸு ஸ்மாலாக இருந்துச்சுன்னா கம்பேர் டு அதர்ஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கும். அதே மாதிரி டிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, டிஃபரன்ஸ் மோராக இருந்துச்சுன்னா கம்பேர் டு அதர்ஸ் எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். அப்படி இந்த கான்செப்டை இதில் அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வர மாட்டேங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் நான் வச்சுக்கோம், இருக்கையிலேயே சின்ன நம்பர் டிஃபரன்ஸ் எவ்வளோ இது, அப்போ இதுதானே கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும், கரெக்டாக? ஆனால் இதானே கிரேட்டஸ்ட். ஆக்சுவலாக என்னன்னா, இந்த 1/2 இருக்குது தெரியுமா, இந்த 1/2ங்கிறது 0.5ங்கிறது வரும். இந்த 1 டிஃபரன்ஸ் வர்றப்போ ரொம்ப கவனமாக இது பண்ணணும், மற்றோட கம்பேர் பண்ணி. இந்த 1/2 0.5 அந்த மாதிரி வர இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது தெரியுமா, அதையும் ஒரு டைம் டிவைட் பண்ணி பார்த்துக்கணும், எது கிரேட்டஸ்ட்னு தெரிஞ்சிடும். இப்போ 1/2 டிவைட் பண்ணால் 0.5, 5/7 நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் 0.7 வருது. அப்போ இதுதான் இருக்கலே கிரேட்டஸ்ட். ஓகேவா? இந்த 1/2 வர இடத்துல மட்டும் இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பருங்கிறப்போ ரெண்டுத்துக்குமே சேம் வருது. இப்போ ரெண்டுத்துக்குமே சேம் வருதுன்னா தென் ஃபர்தராக அதை டிவைட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணி பார்க்குறப்போ இதை கட் பண்ணோன்னா 1/5ன்னு வரும், இதை கட் பண்ணோன்னா 2/5ன்னு வரும், கரெக்டாக? 2/5. இதை ஃபர்தராக கட் பண்ணோன்னா 0.2ன்னு வரும், இதை ஃபர்தராக கட் பண்ணோன்னா 0.4ன்னு வரும். இருக்கிற ஸ்மாலஸ்ட் என்னது இதுதான். அப்போ இதுதான் ஆன்சர்னு போட்டுட்டு போயிடலாம். இது நம்ம டைம் சேவ் பண்ணோம், கால்குலேஷன்ஸுக்கு நிறையா இது தேவைப்படாது, டைம் தேவைப்படாது, கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பாக நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டோம்னா ஆன்சர் ராங்காக போயிடும். ஓகேவா? அதனால் இது எல்லாமே ரொம்ப கவனமாக ஆன்சர் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்ப பார்த்துக்கணும். 3 மெத்தடும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எக்ஸாமில் யூஸ் பண்ணுங்கள். எதை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மெத்தடில் நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதில் பாருங்கள், இதில் எது கிரேட்டஸ்ட்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? கிரேட்டஸ்ட்னா டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஆப்ஷன் ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 23, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 9, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 4 64, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 30. இதில் எதுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது, இதுக்கு தான். அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. பின்வருவன விகிதத்தில் எது மிகப்பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 19, ஆமாம் 19, டிஃப்ரென்ஸ் 2, டிஃப்ரென்ஸ் 1, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7 9 19. இதில் இருக்கலே கிரேட்டஸ்ட்டு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த டைப் ஆஃப் கொஷின் எக்ஸாமில் கேட்குறாங்க, நீங்கள் எழுத போகிற அப்கமிங் என்டிபிசி எக்ஸாமில் கட்டாயமாக கேட்பாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஆட் சப்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணுது. அதாவது முன்னாடி ஒரு ரேஷியோ இருந்திருக்கும், அதில் இவ்வளோ நம்பரை நான் ஆட் பண்ணுறேன், இல்லை இவ்வளோ நம்பரை நான் மைனஸ் பண்ணுறேன், இப்போ அதோட வேல்யூ என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது ஒரு மிஸ்செலேனியஸ் டாபிக் மாதிரி தான். இதை இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ டைரெக்டாக கொஷினே பார்க்கலாம். 2 நம்பர் இருக்குது, அதோட ரேஷியோ 7:11. 2 நம்பர் இருக்குது, அதோட ரேஷியோ 7:11. ஃபஸ்ட்டு நம்பரில் 10 கூட்டுறாங்க, ரெண்டாவது நம்பரில் 20 கம்மி பண்ணுறாங்க. வரக்கூடிய ரேஷியோ 2:3 இருக்குது. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஒரிஜினல் நம்பர் இருக்கும் தெரியுமா, அதோட டோட்டல் எவ்வளோன்றதை நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி பேப்பரில் பேனா வைக்காமலே குயிக்காக சால்வ் பண்ணுறதுங்கிறது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். முதல்ல இது வந்து ரேஷியோ தான், அந்த 2 நம்பரும் ரேஷியோ தான், ஒரிஜினல் நம்பர் கிடையாது. அப்போ 7x 11xன்னு எழுதிக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பரில் என்ன பண்ணுறாங்க, 10 கூட்டுறாங்க. செகண்ட் நம்பரில் என்ன பண்ணுறாங்க, 20 மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் ரேஷியோ என்ன வருது, 2/3ன்னு வருது. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். மனா 3 21x + 30
இஸ் ஈக்குவல் டு 22x மைனஸ் 40. ஓகேவா? இந்த இது இங்கேயும் இதை இங்கேயும் கொண்டு போனீங்கன்னா நான் மைனஸ் 40 அந்த சைடு போனால் ப்ளஸ் 40 மாறிடும். ஸோ ப்ளஸ் 40 ப்ளஸ் 30 70 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 21x அந்த சைடு வந்தால் மைனஸ் 21x மாறிடும். 22x மைனஸ் 21x எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ 70. நம்மள்கிட்ட ஒரிஜினல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் 18x. 18ஆல் 40 70 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 8 56 7 12 12 60. ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவு தான் இந்த கொஷின். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஷின் தான், ஈஸியான ஒன்று தான். ஜஸ்ட் நாம் கொடுத்துருக்கூடிய கிவன் அப்படியே எழுதியிருக்கோம், கால்குலேஷன் பண்ணியிருக்கோம், ஆன்சர்ன்றது வந்துட்டு. இப்போ நம்ம இதில் பண்ணியிருக்கோம் இவ்வளோ. இது இல்லாமலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இது இல்லாமலும் நம்மளால் ஆன்சர்ன்றதை பண்ண முடியும். அது எப்படின்னா நம்மள்ட்ட கேட்டிருக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 28ஓட வேல்யூ தான் கேட்டிருக்கோம். ஒரிஜினல் நம்பரோட வேல்யூ தான் கேட்டிருக்கோம் 28. ஸோ 28ங்கிறது 28x கரெக்டாக. அப்போ நம்ம வரக்கூடிய வேல்யூங்கிறது அந்த 28ஓட மல்டிப்ளை ஆகி வருது. அப்போ வரக்கூடிய வேல்யூ 28ஆல் மல்டிப்ளை ஆகி வருதுன்னா அந்த வேல்யூ வரக்கூடியதுங்கிறதுமே 28ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாதா? எஸ், கட்டாயம் ஆகும். 28ஆல் டிவிசிபிள் ஆகுதுங்கிற பட்சத்தில் 28 4 × 7ன்னு எழுதிக்கலாமா? 4 × 7ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ அந்த வரக்கூடிய நம்பருங்கிறது 4ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 7ஆலையும் டிவிசிபிள் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த 28x இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக இதுதான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. 18x ரைட்டா? 18x 28 கிடையாது, 18. ஓகேவா? 18x. ஓகே. ஸோ இப்போ இந்த 18xங்கிறப்போ 9 × 2ன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கூடாதா? இல்லைன்னா 3 × 2ன்னு எழுதிக்கலாமா? எஸ், எழுதிக்கலாம். அப்போது இந்த எக்ஸுங்கிற இடத்துல தான் நம்ம 70 போட்டு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரோம். அப்போ அந்த ஃபைனல் ஆன்சருங்கிறது 18ஓட மல்டிபிளாக இருக்குது. 18ஓட மல்டிபிளாக இருக்குன்னா ஆப்வியஸாக அந்த நம்பர் வரக்கூடிய வேல்யூ 18ஆல் கட்டாயம் டிவிசிபிள் ஆகும். 18ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 2ஆலையும் டிவிசிபிள் ஆகும். அப்படின்னா டேரெக்டாக ஆப்ஷனில் எது 3ஆலையும் 2ஆலையும் டிவிசிபிள் ஆகுதுன்னு பார்த்தாலே போதும். ஆப்ஷன் உள்ள எல்லாத்துலேயுமே லாஸ்ட் டிஜிட் ஈவன் டிஜிட்டாக தான் இருக்குது. அப்போ எல்லாமே 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ 3ஆல் மட்டும் செக் பண்ணால் போதும். 3ஆல் செக் பண்ணுங்கள். 3ஆல் செக் பண்ணணும்னா அங்கே இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். அது 3ஓட மல்டிபிளாக இருந்தால் அது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். 1 2 3 3 + 4 7 7 3ஓட மல்டிபிளாக கிடையாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 5 + 2 7 7 + 1 8 8 + 4 12 12ங்கிறது நம்ம 3ஓட டிவிசிபிள் தான். அதை நம்ம வச்சுக்கிடலாம். ஓகேவா? 2 6 9 சரி 8 8 + 1 9 இதுவுமே 3ஆல் டிவிசிபிள் ஆகும். இதை வச்சுக்கிடலாம். 1 2 6 8 10 17 17 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. அப்போது இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா? இதில் ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர். இப்போ என்ன பண்ணலாம், இது 9 × 2 இருக்கணுமா? இது ரெண்டில் எது 9ஆல் டிவிசிபிள் ஆகுன்னு பாருங்கள். 9ஆல் டிவிசிபிள் ஆகிறதுக்கு நம்ம கூட்டுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய வேல்யூ 9ஆல் டிவிசிபிள் ஆகும். இதை கூட்டினோன்னா நமக்கு 12 வருது. 12 9ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இதை கூட்டுறப்போ 9 வருது. 9 9ஆல் டிவிசிபிள் ஆகும். இதுதான் ஆன்சர். சார் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் இது உட்காந்து செக் பண்ணுவேன், தேவையே கிடையாது. 7 + 1 7 + 11 18ன்னு வந்துட்டு 18ஓட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம ஃபைனல் வேல்யூன்றது கொண்டு வர போகிறோம். அதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 18ங்க இருக்கிறப்போ 9 × 2 இதோட டிவிசிபிலிட்டி செக் பண்ணிவிடுங்க, அப்போவே ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட். ஓகே, இங்கே பாருங்கள். எக்ஸுங்கிற நம்பரை இந்த ஒவ்வொரு நம்பரோடையும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி வர்றப்போ அது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஓகேவா? நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ என்ன, எக்ஸுங்கிற வேல்யூ நம்ம இதில் ஒவ்வொரு நம்பரோடைய எக்ஸை ஆட் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதில் இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒய்யோட வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ இதை பேசிக்காக சால்வ் பண்ணோன்னா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். என்ன சொல்லிட்டாங்க, இந்த 4 நம்பரோட எக்ஸ்ன்னு ஆட் பண்ணோம், அது ப்ரொபோர்ஷன் ஆகிருக்கு, அதுலேருந்து நம்ம இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக சால்வ் பண்ணோம்னா 22 + x 26 + x 19 + x 21 + x இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கால்குலேஷனுக்கு ரொம்ப டைம் கிடைக்கும். அது நமக்கு தேவை கிடையாது. எக்ஸுங்கிறது தான் எல்லாத்துலேயும் காமனாக ஆட் பண்ணுறோம். கரெக்டாக? அது இப்படி கட் ஆக போகுது. ஸோ அப்போது இது நம்ம இப்படி எழுதிக்கலாம், 22/26 19/21. கரெக்டாக? இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4. ஓகேவா? ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் 4 இருக்குது, இதில் டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு 2 இருக்குது. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவல் பண்ணணும்.
இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இதை 2ஆல் மல்டிப்ளை, ஏன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் தான் ஈக்குவல் ஆகும் டிஃபரன்ஸ், கரெக்டாக? அப்போ இது 19 × 2 38 மாறும். 22 மைனஸ் 38 டிஃபரன்ஸ் எவ்வளோ? -16. இந்த 16ங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம ஷார்ட்டாக கண்டுபிடிச்சோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × -16 divided by y is equal to y divided by 2 × -16 எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சு. -64 ப்ளஸ் -64 -8 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து -72ன்னு வரும். கரெக்டாக? நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் தேவை. ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஒய் இன்க்ளூட் பண்ணால் ஒய் ஸ்கொயர்டுன்னு மாறிடும். இது அந்த சைட் போனால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 × 16 × 72ன்னு இருக்கும். நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் தேவை. ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, ரூட் எடுத்துக்கோங்க. 2 × 16 × 72. ஓகேவா? ஓகே. ஸோ இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இது 2 × ஸ்கொயர் வர்ற மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. 4 × 4 எழுதிக்கலாமா? 16. இதை பார்த்தீங்கன்னா 72 எப்படி எழுதிக்கலாம்னா 36 × 2 எழுதிக்கலாமா? இப்போ 4 வெளியே வந்துருமா? இந்த 2 2 இருக்குது, ஒரு 2 வெளியே வந்துருமா? 36 இருக்குது, 6ஓட ஸ்கொயர் 6 வெளியே வந்துருமா? 6 2 12, 12 × 4 48. 48 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த டைப் ஆஃப் கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. அப்படி கேட்குறப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுங்க, அந்த டிஃப்ரென்ஸை ஈக்குவல் பண்ணுங்க. ஈக்குவல் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. என்ன வேல்யூ வருதுன்றதை பாருங்க. அந்த வேல்யூ தான் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் -72 இருக்கும், அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். இவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிளான கொஷின். இப்படியே சால்வ் பண்ணுங்க. இப்படிலாம் போனீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். நெக்ஸ்ட், ஓகே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரப்போர்ஷனில் டைரக்ட்லி அண்ட் இன்வெர்ஸ்லி டிவைட் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸுங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸுங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய்ன்னு சொல்லுவாங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா எக்ஸ் என்னவோ அதுதான் ஒய் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்வெர்ஸ்லினா தலைகீழாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இன்வெர்ஸ்லினா 1/, அந்த வேல்யூ போன்ற மாதிரி இருக்கும். இப்போ இது ஈக்குவல் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி போடும். அப்போ x is equal to ky, x is equal to k 1/y, இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மகிட்ட கொஷின் கேட்பாங்க. அதாவது எக்ஸ் வந்து 9 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்ன, டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி அப்படி இருக்குங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? இது நம்ம டைரெக்டாக கொஸ்டின்லேயே பார்க்கலாம், உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர். அதாவது எக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர். ஏங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய்ன்ட்டார். ஓகேவா? நம்மள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸுங்கிறது 97 இருந்தால் ஒய் வந்து ஒய் 6 இருக்கிறப்போ எக்ஸோட வேல்யூ 97, ஒய் 2 இருக்கிறப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இப்படி கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட் சம் இல்லை, சிம்பிள் தான். எப்படின்னா இங்கேயும் ஏ தான் இருக்குது, இங்கேயும் ஏ தான் இருக்குது. அப்போ இந்த ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் போடுறதுக்காக கான்ஸ்டன்ட் போடுவோம், கே இன்ட்டு ஏக்கு பதிலாக தான் 1/y போடுறோம். அப்போ 1/y ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஓகேவா? இதுதான் வேல்யூ. இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா, இதுல நமக்கு ஒரு கிவன் கொடுத்துருக்காங்களா, அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்றப்ப நமக்கு கேயோட வேல்யூ கிடைச்சிடும். கேயோட வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த கேயோட வேல்யூ இங்க போட்டுட்டு ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா, இதை போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். இவ்வளவுதான். சால்வ் பண்ணலாமா? 97 இஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ இன்ட்டு 1/36. ஏன்னா ஆரோட ஸ்கொயர் 36 தானே, இது அந்த சைட் போச்சுன்னா கேயோட வேல்யூ 97 × 36 வரும். இதை சால்வ் பண்ண வேண்டாம், வச்சுக்கோங்க. இப்போ இதில் கேயோட வேல்யூ கிடைச்சிட்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ என்னது 97 × 36 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னது 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 எல்லாம் கட் பண்ணால் 9 டைம்ஸ் வரும். இப்போ இது நம்ம சால்வ் பண்ணோம். எல்லா யூனிட் டிஜிட்டும் வேறு வேறு தான் இருக்குது. 3, 1, 2, 5 இருக்குது. இப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணால் போதுமா? 9/63, 3 தான் யூனிட் டிஜிட். ஆப்ஷன் எங்கே 3 இருக்குது, ஆப்ஷன் 7 தான் இருக்குது. இதுதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஷின் தான். ஓகேவா? கிளியராக எல்லாருக்கும் புரிஞ்சா? இவ்வளவுதான் இந்த கொஸ்டினுங்கிறது. நம்ம கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதுகிறோம். எழுதிட்டு அந்த சிம்பிள் போகிற இன்வெர்ஸ்லி டைரக்ட்லி அந்த சிம்பிள் போகிறதுக்காக கேங்கிற கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கிவன் வச்சு அந்த கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதே ஃபார்முலாவில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம்.
ஏங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பி. ஏங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பி. ஏயோட வேல்யூ 210 எப்போனா பியோட வேல்யூ 51 இருந்தா. ஓகேவா? நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயோட வேல்யூ கேட்டிருக்காங்க, பியோட வேல்யூ 136 இருந்தா. சிம்பிளா சால்வ் பண்ணலாம். இப்போ இது சிம்பிள் போறதுக்கு எப்படி எழுதிக்கலாம்? a இஸ் ஈக்குவல் டு கேபின்னு எழுதிக்கலாமா? ஏயோட வேல்யூ என்னது 210, கே பியோட வேல்யூ 51. ஓகேவா? இதையும் கட் பண்ணலாமா? இதையும் கட் பண்ணா கேயோட வேல்யூ 210 டிவைட் 51 வரும். இஸ் ஈக்குவல் டு கே. இதை சால்வ் பண்ண வேண்டாம், வச்சுக்கோங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏயோட வேல்யூ கேட்டிருக்காங்க, கேயோட வேல்யூ 210 டிவைட் 51, பியோட வேல்யூ 136. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 3ஆல் கட் பண்ணுங்க. 3ஆல் கட் பண்ணலாமா? எஸ், 3ஆல் கட் பண்ணலாம். 70 டைம் போகும், ஒரு டைம் போகும், 7 டைம் போகும். ஃபர்தராக இதால் கட் பண்ணலாம், 17ஆல் கட் பண்ணலாம். 90 இல்லை 8ஆல் கட் பண்ணலாம். 8ஆல் கட் பண்ணால் 8 டைம் போகும். ஓகேவா? 80, 8 7 56, 17ஆல் கட் பண்ணலாம், 8 டைம் போகும். 8 7 56, 560. 560 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒன்று தான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷினில் கிவன் கொடுத்தது மட்டும். நெக்ஸ்ட் இது சேம் மாடல் தான். எம்ங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எம். ஓகேவா? எம்மோட வேல்யூ 18 எப்போனா என்னோட வேல்யூ 21 இருக்கிறது. என்னோட வேல்யூ 27னா எம்மோட வேல்யூ என்ன? சால்வ் பண்ணலாமா? இது அந்த சிம்பிள் தூக்கிறதுக்கு கான்ஸ்டன்ட் போட்டு 1/m சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எம்மோட வேல்யூ 18, கே என்னோட வேல்யூ 21, கேயோட வேல்யூ தரேன். இந்த 21 ஆன்சர் போனால் மல்டிபிளில் போகும். அப்போ கேயோட வேல்யூ 18 × 21. சால்வ் பண்ண வேண்டாம், வச்சுக்கோங்க. இப்போ இதில் தானே கேட்டிருக்காங்க, இதில் அப்ளை பண்ணுங்க. எம்மோட வேல்யூ கேட்டிருக்காங்க கரெக்டா? கேயோட வேல்யூ 18 × 21, என்னோட வேல்யூ 27, 1/27. 9 டேபிளால் போட்டால் 3 டைம் போகும், 2 டைம் போகும். 3ஆல் கட் பண்ணால் 7 டைம் போகும். 2 × 7 14. 14 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த இன்வெர்ஸ்லி கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும், இனிமேல் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷியோ, இன்கம். ரேஷியோ டைப்பில் வந்து இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங் இது பேஸ் பண்ண கொஷின்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இன்கம்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் சேர்ந்தது தான் இன்கம். எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஒரு பொருளுடைய வேலை, அந்த பொருள் எவ்வளோ கன்சம்ப்ஷன் பண்ணுறோம், இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் கிடைக்க போகிறது தான் இது. ஓகேவா? இதை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குல்ல, இது போதும். இப்போ டைரெக்டாக கொஷினே பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நல்ல சம்மு. இந்த சம்மில் ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். அந்த மெத்தட் தான் இந்த டைப் ஆஃப் கொஷின் எங்கே பார்த்தாலும் இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷினை ரீட் பண்ணலாம். ஷீமா அண்ட் தர்ஷன் ரெண்டு பேரும் அவங்க வாங்கக்கூடிய வருமானத்தோடைய ரேஷியோ 7:8. ஷீமா, தர்ஷன் இன்கம் ரேஷியோ 7:8. அவங்க ரெண்டு பேரும் சீமா 15,000, தர்ஷன் 9,000 வந்து சேவ் பண்ணுறாங்க. சேவிங் எவ்வளோ போகுது? 15,000, 9,000 சேவிங்காக வந்து போயிடுது. ஓகேவா? ரெண்டு பேருக்கும் சேவிங் போக அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா, அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டு 11:16ங்கிற ரேஷியோவில் வந்து இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. நம்மள்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்றத நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை பேசிக் மெத்தடில் பண்ணுறதுனா எப்படின்னா, இப்போது இன்கம்ங்கிறது எவ்வளோ? 7x சீமாவோடது. அதில் 15,000 சேவ் பண்ணுறாங்க. 15,000 மைனஸ் பண்ணியாச்சுன்னா இன்கமில் சேவிங்கை மைனஸ் பண்ணியாச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்துடுமா? அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 11. ஓகேவா? 11. தர்ஷனோட இன்கம் 8x, இதில் அவருடைய சேவிங் எவ்வளோ? 9,000. அது போச்சுன்னா அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்துடுமா? 16. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். அந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருடைய இன்கமால் அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் 15,000, 9,000 மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேல்யூன்றதை நம்ம போடுவோம். ஆனால் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அது நீங்கள் பண்ணவும் கூடாது. அப்போ என்ன மெத்தட்னா, நான் இப்போ சொல்லித்தர போகிற இந்த மெத்தட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் உங்கள் எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன மெத்தட்னா இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்பெண்டிச்சர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மேலே போட்டுக்கோங்க. ஓகேவா?
அதுக்கப்புறமா நம்ம சேவிங், அதுக்கப்புறமா நம்மளுடைய இன்கம். ஓகேவா? சரி, எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கப்புறம் இன்கம். ஏன்னா அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுமே நமக்கு இதாக வந்துடும்ல. இன்கம் சேவிங். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் சேவிங். எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோனா 11:14. இன்கம் ரேஷியோ என்னது 7:8. சேவிங் எவ்வளோ? சீமா தர்ஷன் சீமா 15,000, 15Kனே போட்டுக்கோங்க, எழுத வேண்டாம். இது 9,000. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன 88 வரும். மைனஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 70, 6 42, 2 11 வரும். இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 82 12 12 24, 24 வரும். இதோட டிஃப்ரென்ஸ் 24. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 63, 63,000 ரூபா. மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 80, 8 40, 1,20,000 ரூபா. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்னு பாருங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 57,000 ரூபா. 57,000 ரூபா. அதாவது 24 தான் பார்த்தீங்கன்னா 57,000 ரூபா. நமக்கு என்ன தேவை? எக்ஸ்பெண்டிச்சர் தானே தேவை. 11 + 16 எவ்வளோ? 27. அப்போ 27 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 24 × 27. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதிக்கலாம். எலாபரேட்டானா அந்த 57,000 அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா அது நம்ம கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். 57,000 × 27 / 24. ஓகேவா? 3 டேபிளால் போட்டால் 8 டைம் போகும், 9 டைம் போகும். 8ஆல் கட் பண்ணால் 8 7 56, மிச்சம் 1 இருக்கும். 1 டைம் போகும், 2 டைம் போகும், 5 டைம் போகும். ஸோ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். இதில் பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு 0, இதுக்கு 0 இருக்குது. இது யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். 50 45, 5. அப்போ 5 தான் யூனிட் டிஜிட்டாக வரும். அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தான் மேட்ச் ஆகும். ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங் இவ்வளோ அமௌண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொஷின் வந்துட்டுனா இந்த ஃபார்மேட்லேயே சால்வ் பண்ணுங்க. இந்த ஃபார்மேட்டில் எழுதுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் நாம் எதை கண்டுபிடிக்கணுமோ, எக்ஸ்பெண்டிச்சர் தான் கேட்டிருக்காங்க, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் தான் மேலே வரணும். ஓகேவா? இதே இது இன்கம் கேட்டாங்கன்னா இன்கம் மேலே போட்டு அது கீழே எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டுருணும். ஓகேவா? இதுதான் ஃபார்மேட்டு. இந்த டைப் ஆஃப் கொஷின் கேட்டாங்கன்னா இப்படியே சால்வ் பண்ணுங்க, டைம் நிறையவே சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஒரு கொண்டக்கடலை பட்டாணி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 2:5ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? கிராமு பி ரேஷியோ 2:5ன்னு இருக்குது. ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்சப்ஷன் பண்ணுதுன்னா 4:3ங்கிற ரேஷியோவில் கன்சப்ஷன் பண்ணுது. ஓகேவா? ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, கன்சம்ஷன் பண்ணுறது 4:3ங்கிற ரேஷியோவில் கன்சம்ஷன் பண்ணுது. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது என்னது? ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன். கரெக்டாக? கிராம் எவ்வளோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சரோட ஃபார்முலா என்னது? ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன். ப்ரைஸிங் கன்சம்ஷன் மல்டிப்ளை பண்ணால் 8 கிராமுக்கு. பிக்கு பார்த்தீங்கன்னா 5 × 3 15. ஓகேவா? ஸோ கிராம் பி தானே கேட்டிருக்காங்க. அப்போ 8:15. 8:15 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான ஒன்று தான். இதனால தான் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தேவைன்னா இன்கம்லேருந்து சேவிங் மைனஸ் பண்ணிட்டா எக்ஸ்பெண்டிச்சர். சேவிங் தேவைன்னா இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணிச்சுன்னா சேவிங். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து கன்சம்ஷன் எவ்வளோன்னு தெரியணும்னா எக்ஸ்பெண்டிச்சரில் இருந்து ப்ரைஸை டிவைட் பண்ணிட்டோன்னா கன்சப்ஷன் கிடச்சிடும். ப்ரைஸ் தேவைன்னா எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து கன்சப்ஷனை டிவைட் பண்ணிட்டோன்னா ப்ரைஸ் கிடச்சிடும். இது ரெண்டு தான் ஃபார்முலா. இது நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? கிளியரா? இந்த கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சேவிங் கொஸ்டின் மாதிரியே தான். ஓகேவா? ஸோ ஷோகித் அண்ட் ரோஹித் வந்து 17:14ங்கிற ரேஷியோவில் பணம் வச்சுருக்காங்க. புக் வாங்குறாங்க. புக் வாங்குறதுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டோட ரேஷியோ 12:8. அதுக்கப்புறம் 2 பேர்ட்டையும் சேவிங்னு கொஞ்சம் இருக்குது, 3,392. 2 பேர்ட்டையும் சேவிங்னு இருக்குது. ஸோ ஷோகித்திட்ட முதல்ல எவ்வளோ பணம் இருந்திருக்கும்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது முதல்ல எவ்வளோ இருக்குங்கிற பணம் தான். அதுதான் மேலே போடணும். ஸோ இனிஷியலி ஹேட் 17 14 ஷோகித் அண்ட் ரோஹித். புக் வாங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு 12 8. சேவிங்
ஸ்பெண்டுன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 3392 இருக்கு. 3392 சேவிங் ரெண்டு பேரும் இதான பண்றாங்க. ரெண்டுமே ஒரே நம்பர், அதனால 1 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? கால்குலேட் பண்றப்ப மட்டும் இந்த 1 போட வேண்டிய இடத்துல 3392 போடணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 17 × 8 80, 8 7 56, 136 மைனஸ் இரண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 12 × 14, 4 2 8, 4 2 1, 168. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 32. ஓகேவா? அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 12 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 8. டிஃபரன்ஸ் 4. 4 கிடையாது, 4 × 3 9, சரி 3 3 9 2 இந்த அமௌண்ட். ஓகேவா? கால்குலேஷன் ஈஸியாக இருக்குங்கிறதுனால 1 1ன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நம்மள்ட்ட 32 தான் இந்த வேல்யூ. கரெக்டாக 4 × 3 3 2ங்கிறது 32ங்கிற வேல்யூ. நம்மள்ட்ட ஷோகித் எவ்வளோ இனிஷியலாக வச்சிருக்கா? ஷோகித் முதல்ல 17 ரூபா வச்சிருப்பாப்புல. 17. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 4ஆல் போட்டால் 8 டைம் போகும். இப்போ இது 8ஆல் கட் பண்ணால் 4 32, 8 16, 4 32, 4 × 7 இது 8ன்னு வரும். ஆப்ஷனில் 8 ரெண்டு இடத்துல மேட்ச் ஆகுது. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். 424 17. ஓகேவா? ஸோ 4 28 2 14 16 28 29 4 2 4 8 10 10 12 6 7 7 2 0 8. ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரி சம்முக்கு இந்த மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். இதுதான் பெட்டர், இதுதான் பெஸ்ட்டும் கூட. நெக்ஸ்ட் காயின் பேஸ் பண்ண சம். ஓகேவா? ஸோ காயின் பேஸ் பண்ண சம்ங்கிறது நம்மள்ட்ட என்னன்னா, நம்மள்ட்ட ஒரு 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இத்தனை ரூபா காயின்ல இத்தனை காயின் உங்கள்கிட்ட இருக்கிறதா சொல்லுவாங்க. நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும்னா வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் பர்ஸ் எடுங்க, 10 ரூபா நோட்டு உங்கள்கிட்ட 5 இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ? 50. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மணியோட வேல்யூவை மணியோட கவுண்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட் வந்துடுதா? இது உங்களுக்கு புரியுது இல்லை? இவ்வளோதான் காயின் பேஸ் பண்ண சம். காயின் பேஸ் பண்ண சம்மை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட என்னென்ன வேல்யூவில் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த காயினோட நம்பர் சொல்ல மாட்டாங்க, அந்த காயினோட ரேஷியோ சொல்லிடுவாங்க. அந்த ரேஷியோஸை வச்சு நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது 5 ரூபா காயின், 10 ரூபா காயின், 2 ரூபா காயின் உங்கள்கிட்ட இருக்கிறதா சொல்லிட்டாங்க. இந்த ஒவ்வொரு காயின்லையும் ரேஷியோ என்னவா இருக்குன்னா 3:2:7ங்கிற ரேஷியோவில் இருக்கிறதா நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? காயினோட வேல்யூ, காயினோட கவுண்ட், இதை மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு அமௌண்ட் கிடைச்சிடும்ல. 5 × 3 15, 10 × 2 20, 2 × 7 16, ஆட் பண்ணோன்னா 9 49. ஸோ நம்மகிட்ட இருக்க போகிற அமௌண்ட்டுங்கிறது 49 ரூபா நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? இவ்வளோதான். இது ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டாங்க. சில சமயங்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த வேல்யூவில் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, இந்த ரேஷியோவில் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்க போகிற அமௌண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 450 ரூபான்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணுறோம்ல, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் தான் இந்த வேல்யூனா நம்ம என்ன ரூபா காயின் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்மள்கிட்ட இருக்க போகிற அமௌண்ட் வந்து 245 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்மள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா 7 ரூபா காயின் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது இந்த 49 எக்ஸுங்கிறது தான் 245. கரெக்டாக? அப்போ எக்ஸினோட வேல்யூ என்னது? இதை சால்வ் பண்ணோன்னா 5 டைம்ஸ் போகும். கரெக்டாக? ஸோ 20 எஸ் 5 டைம்ஸ் போகும். அப்போ எக்ஸினோட வேல்யூங்கிறது 5. இந்த எக்ஸுங்கிறது இந்த காயினோட ரேஷியோஸ் கிட்ட தான் வரும். அப்போ 2 ரூபா காயின் எவ்வளோ இருக்குது? 7x அர்த்தம். ஸோ இப்போ 7 × 5 2 ரூபா காயின் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட 35 காயின் இருக்குது. 10 ரூபா காயின் நம்மள்கிட்ட 10 காயின் இருக்குது. 5 ரூபா காயின் 3 × 5 15 காயின் இருக்குது. ஸோ இப்போ இது கரெக்டானு வெரிஃபை பண்ணிடலாம். 35 × 2 70 ரூபா. 2 ரூபா காயின் மட்டும் 70 ரூபாய்க்கு இருக்குது. 10 × 10 100. 10 ரூபா காயின் மட்டும் 100 ரூபாய்க்கு இருக்குது. 15 × 5 75.
ஸோ 5 ரூபா காயின் மட்டும் நம்ம 75 ரூபாய்க்கு இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5 14 245 எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதா? இவ்வளவுதான். நான் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்லைடில் டீச் பண்ணதை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஷினும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ டேரெக்டாக கொஷின் பார்க்கலாம். ஒரு பேக்கில் 50 பைசா 25 பைசா 10 பைசா காயின்ன்ற காயின் எல்லாமே இருக்குது. இந்த காயினோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18:12:10 18:12:10ன்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட்டு 130ன்ட்டாங்க. 10 ரூபா காயின் 10 பைசா காயின் எவ்வளோன்றது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பைசாலாம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அது நம்ம 1 ரூபிக்கு ஈக்குவலாக வந்து மாற்றிடணும். 1 ரூபிக்கு ஈக்குவல்னா 50 பைசானா 1/2ன்னு எடுத்துக்கணும் வேல்யூவா. 25 பைசானா 1/4ன்னு வேல்யூவாக எடுத்துக்கணும் வேல்யூங்கிற இடத்துல. ஓகேவா? 10 பைசானா வேல்யூங்கிற இடத்துல 1/10ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க. ஸோ 18 × 1/2 5 ரூபா 50 பைசா காயின் 18 ரேஷியோவில் இருக்குது. அப்போ 18 × x 18x இஸ் ப்ளஸ் 12x × 25 பைசா காயின் 1/4 ப்ளஸ் 10x × 1/10. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 3 டைம் போகும், 9 டைம் போகும். 9x ப்ளஸ் 3x ப்ளஸ் இதுவும் கட் ஆகிடும் எக்ஸ் 13x. 13x தான் 130. 13x தான் 130னா 10 பைசா காயின். 10 பைசா காயினுங்கிற கவுண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 10x. 13x தான் 130னா 10xோட வேல்யூ என்னது? 130/13 × 10 சால்வ் பண்ணோன்னா 10 × 10 100 காயின்ஸ் இருக்குது. 10 பைசா காயின். இதுதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? காயினோட ரேஷியோ எல்லாமே இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இந்த ரேஷியோஸை காயினோட வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அமௌண்ட்டுங்கிறது கிடைச்சிடும். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சேம் மாடல் கொஷின். ஸோ இதே மாதிரி பார்க்கலாமா? ஓகே. ஸோ காயின் ரேஷியோ 50 பைசா காயின் 16 இருக்குது, 25 பைசா காயின் 8 இருக்குது, 10 பைசா காயின் 20 இருக்குது. ஓகேவா? ஸோ 16x 8x 20x. 50 பைசா காயினை 1/2னும் 25 பைசா காயினை 1/4னும் 10 பைசா காயினை 1/4ன்னு எழுதும். சால்வ் பண்ணுங்கள். 16x × 1/2 8x × 1/4 20x × 1/4. சால்வ் பண்ணால் 2 டைம்ஸ் போகும், 8 டைம்ஸ் போகும், 5 டைம்ஸ் போகும். இதை பாருங்கள் 10 15xன்னு வரும். 15x தான் 384னா நம்மள்கிட்ட 10 பைசா காயின் கேட்டுதான். அப்போ 20x எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். 384 தான் 15னா 20 எவ்வளோ? 3 டைம் போகும். 5ஆல் போடுறேன், 4 டைம் போகும். 3ஆல் கட் பண்ணிங்கன்னா 1 டைம் போகும், 1 டைம் 8 டைம் போகும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 400 வரும். ஜஸ்ட் அமௌண்ட் 10 பைசா காயின் தான் கேட்டிருக்காங்க. 20 இருங்க 5 7 15 எஸ் 15 5ஆல் கட் பண்ணால் 3 டைம் போகும், 4 டைம் போகும். 1 ஓகே சாரி 2 6 2 8. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 400 வரும். 400 டைம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 10 பைசா காயின்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் மினிட். சாரி, சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக்கு. சின்ன இல்லை, பெரிய கால்குலேஷன் மிஸ்டேக் தான். 1/10 இல்லை, 10 பைசானா 1/10 இல்லை, 1/10 கட் பண்ணோன்னா 2ன்னு வரும். ஓகேவா? 2 10 12ன்னு வரும். 12x 12xங்கிறது வரும். வீட்டு 384 தான் 12னா 10 பைசா காயின் 20 எவ்வளோ? 6ஆல் கட் பண்ணுங்கள், 2 டைம்ஸ் போகும், 6 டைம் போகும், 4 டைம் போகும். 2ஆல் கட் பண்ணுங்கள், 32 டைம்ஸ் போகும். 0 640. 640 தான் இந்த கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிள் இவ்வளோ தான். ஓகே. இந்த ஏஜ் பேஸ் பண்ணதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 சம் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்லை 10 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? எஸ் 10 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 10 கொஷினை இப்போ நடத்துகிறோன்னா அது ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏஜ் ரேஷியோவில் உள்ள ஏஜ் டைப்பு அதோட சேர்த்து ஆவரேஜ்லேயுமே ஏஜ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு செப்பரேட் வீடியோவாக ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி
கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கிட்டையாவது ஆகிட்டு இருக்கும். ஸோ ரேஷன் ப்ரொபோர்ஷனில் ஏஜை மட்டும் நம்ம தனியாக பார்த்தோன்னா தனி வீடியோவை ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்போ இந்த லாஸ்ட் மிஸ்சலேனியஸ் டாபிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் இப்போ கவர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் கிளாஸ். ஓகேவா? ஓகே. ஸோ மிஸ்சலேனியஸ் டைப்புங்கிறப்போ நம்ம இதுவரை படித்த எல்லா கான்செப்டையுமே மிங்கிள் ஆகி வரக்கூடியது. இது நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் டாபிக்லேயே பார்த்துருக்கோம். 5 ஷர்ட் இருக்கு, 7 ட்ரௌசர்ஸ் இருக்கு, அதோடைய விலை 6150 ரூபா. 3 ஷர்ட் இருக்கா, 3 ஷர்ட், அந்த 3 ஷர்ட்டோடைய விலைங்கிறது 4 ட்ரௌசரோட விலைக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஷர்ட் 2 ட்ரௌசரோட விலை என்னன்றதை கேட்டிருக்காங்க. இது நம்ம ரேஷியோ இதில் தான் பார்க்க போகிறோம். டிஷர்ட்டை மட்டும் ட்ரௌசர் மட்டும் கீழே கொண்டு வாங்க, அப்போ என்ன வரும்? 4/3 வரும். இந்த 4/3 இருக்கு. அப்போ ஷர்ட்டோட ரேஷியோ ஷர்ட்டோட விலை 4 ரூபானா டிஷர்ட் ட்ரௌசரோட விலை 3 ரூபான்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது எதுக்காவது ஒன்றுக்கு ஈக்குவலாக மாற்றிக்கணும். ஒன்றுக்கு ஈக்குவல்னு இந்த சென்ஸ் என்னன்னா, இந்த ட்ரௌசர் அங்கே கொண்டு போய்க்கோங்க, ஆல்ரெடி இருக்கிற மாதிரி. ஷர்ட் இஸ் ஈக்குவல் டு 4/3 ட்ரௌசர். அதாவது ஷர்ட்டோட விலைங்கிறது ட்ரௌசரோட விலையில 4/3க்கு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஷர்ட் எஸ்ன்னு இருக்கா, இது எதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? 5 × 4/3 t-shirt plus 7t is equal to 6150 வரும். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 20/3 t வரும் ப்ளஸ் 7t is equal to 6150 வரும். ஓகேவா? இப்போ இது எல்சிஎம் எடுக்கணும். 3 போட்டால் 20t plus 21t is equal to 6150. இந்த 3 அப்படியே அந்த சைடு போயிடும். புரியுதா? இது நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தப்போ இது 21 மாறும். இந்த 3 அப்படியே அந்த சைடு போயிருமா? எஸ். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 41t is equal to 6150 × 3 வரும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா நமக்கு ட்ரௌசரோட விலைன்றது கிடைக்கும். ஓகேவா? சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் மினிட். 41ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இட் இஸ் அன் ப்ரைம் நம்பர். இது எந்த சின்ன நம்பராலையும் மல்டிப்ளை ஆகுது. ஸோ இப்போ 41 வச்சே மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 41 வச்சே மல்டிப்ளை பண்ணா ஒரு டைம் போகும். ஒரு டைம் பண்ணால் மிச்சம் பேலன்ஸ் இருக்கும். 20 5ன்னு இருக்கும். அப்போ 5 டைம் போகுமா? அப்போ 150 × 3 450. ட்ரௌசரோட விலை 450 ரூபா. ட்ரௌசரோட விலை 450 ரூபா. ஓகேவா? ஸோ இப்போ ட்ரௌசரோட விலை 3 தான், ட்ரௌசரோட விலை 3 தான் 450னா 4ஓட விலை எவ்வளோ? 450 தான் 3னா 4ஓட விலை 150 × 4 600. அப்போது இந்த பிளிங்க் ஆகிறது கொஞ்சம் 600. ஷர்ட்டோட விலை 600. ஷர்ட்டோட விலை 2 டிஷர்ட்டோட ஷர்ட் கேட்டிருக்காங்க. 2 × 600 1200. 2 × 450 900. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2100 ரூபா. ஸோ 2 ஷர்ட் 2 டிஷர்ட்டோட ட்ரௌசரோட விலைங்கிறது 2100 ரூபா தான். சிம்பிளான ஒரு கொஷின் தான் இது, உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, ஒரு நம்பர் ஓகேவா, அதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி 2 பார்ட்டாக மாற்றுறோம். ஓகேவா? அது எப்படி இருக்குன்னா, இப்போ இது ஒரு நம்பர், இந்த 2 நம்பரை நம்ம ஒரு குறிப்பிட்ட பங்காக டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்போ அது எக்ஸ் ஒய்ன்னு பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எப்படி இருக்குன்னா, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குது தெரியுமா, அது 5 டைம்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட 5 டைம்ஸுங்கிறோட நம்ம செகண்ட் நம்பர் இருக்குது தெரியுமா, அதோட 14 டைம்ஸ். செகண்ட் நம்பரோட 14 டைம்ஸ் ஆட் பண்ணோன்னா அந்த நம்பர் எப்படி இருக்கா, இனிஷியல் நம்பரை விட 7 டைம்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஒரு எண்ணை 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். எக்ஸு ஒய்ன்னு பிரிக்கிறோம். அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, எவ்வளோ பிரிக்கிறோன்னு தெரியாது. எக்ஸு ஒய்ன்னு பிரிக்கிறோம். அதில் முதல் பகுதி இருக்கா, அதை அதோட 5 மடங்கு, முதல் பகுதியோட 5 மடங்கு, ரெண்டாவது பகுதியோட 14 மடங்கோட நம்ம கூட்டுறப்போ வரக்கூடிய வேல்யூங்கிறது இனிஷியல் நம்பரை விட நமக்கு 7 டைம்ஸ் இருக்கிறதா நம்மள்கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த இனிஷியல் நம்பருங்கிறது அந்த எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தது தானே, கரெக்டா இல்லையா? ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒன்றுக்கு நம்ம இதை ஈக்குவலாக மாற்றுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுத்தினுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரெண்டாவதுலேருந்து முதல், அதாவது 1லேருந்து 2க்கு ரேஷியோ கேட்கல, 2லேருந்து 1க்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. கவனமாக ஆன்சர் பண்ணும். இப்போ நான் இந்த ஐங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு போட்டுக்கலாமா? ஐங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு போட்டுக்கலாம். அப்போ 7 எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 5x ப்ளஸ் 14y வரும், 7x ப்ளஸ் 7y வரும். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடாகவும் ஒய் எல்லாம் ஒரு சைடாகவும் கொண்டாங்க. இது எங்கே கொண்டு போங்க, இது எங்கே கொண்டு போங்க. சால்வ் பண்ணோன்னா 14y மைனஸ் 7y 7y, 7x மைனஸ் 5x 2x. இப்போ இதை நமக்கு ரெண்டாவது நம்பருங்கிறது ஒய், முதல் நம்பருங்கிறது எக்ஸ். அப்போ ஒய்யை வச்சுக்கோங்க, எக்ஸை கீழே கொண்டு வாங்க, 2/7 வரும்.
ஸோ 2/7 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான ஒரு கொஷின் தான். என்ன நீங்கள் கொஞ்சம் மெனக்கட வேண்டியதாக இருக்கும். கொஷினை மட்டும் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ரேஷியோ டாபிக் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ரேஷியோலேருந்து கொஸ்டின் வருதுன்னா இந்த வீடியோவில் தான் வரும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஏஜ் மட்டும் தனி வீடியோவை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்த வாரத்தில் ஒரு நாளில் உங்களுக்கு ஏஜுக்குன்னு தனி வீடியோவாகவே வந்துடும். முடிஞ்சால் நாளைக்கே நான் அப்லோட் பண்ண பார்க்கேன். நீங்கள் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக படிக்கணும், எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாம், ஆர்ஆர்பியோட எல்லா எக்ஸாமுக்கும் நான் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆகிடும். உங்களுக்கு சிலபஸ் இதில் கம்ப்ளீட்டாக கவர். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸாம்ஸில் உங்களால் நல்ல மார்க்கோட கிளியர் பண்ண முடியும். ஏஜ் மட்டும் நம்ம ஏன் இப்போ டீச் பண்ணோன்னா, ஏஜில் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நிச்சயமாக ஒரு அரை மணி நேரமாவது ஆயிரும். ஏன்னா இதில் 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 கொஸ்டின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஏஜில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அது நம்ம இந்த 10 கொஸ்டினில் உங்களுக்கு நடத்தணுங்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு டைமாக ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.